ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா ஸ்ரீரங்க விட்டல விட்டலா போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா போலோ எல்லாம் கைத்தண்டே பண்ணுவோம். ஜெய் ஜெய் விட்டலா ஜெய் 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 விட்டலா ஜெய் 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 விட்டலா ஜெய் 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 விட்டலா ஜெய 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 விட்டலா ஜெய 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 விட்டலா. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. இன்றைய தினம் 7வது நாள் ருக்மிணி கல்யாணம். பாகவதங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் கடலில் சில பேர் உள்ளுக்குள்ளே முத்து குளிக்கிறது சில பேர் எடுப்பா, சில பேர் மீன் பிடிக்க கொஞ்சம் தூரம் போவா, சில பேர் கடலில் கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிப்பா, சில பேர் காலு மாத்திரம் நினச்சிப்பா, சில பேர் தூரத்துலேருந்து மரியாதையாக பார்த்துட்டு வந்துடுவா பயந்துண்டு. அது மாதிரி இப்போ முத்து குளிக்கிற அளவுக்கெல்லாம் இப்போ நமக்கு டைம் இல்லை. தூரத்துலேருந்து இப்படி பார்க்குற மாதிரி ஓரளவு புரோட்சணம் பண்ணிக்கிறோமே. நதியில் குளிக்க முடியாதவாலாம் இப்படி புரோட்சணம் பண்ணிப்பா. அது மாதிரி இந்த ஒரு வாரத்தில் நம்ம பாகவதத்தை பற்றி சுருக்கமாக ஒரு புரோட்சணம் தான் பண்ணிட்டுருக்கோம். இந்த ராமகிருஷ்ண வாத்தியாரியே சொல்கிறார், அடுத்த இன்னொரு தடவை வாங்கோன்னு. அப்போ சப்தாகமாக பண்ணும்போதுனா ஓரளவு விஸ்தாரமாக சொல்லலாம். அதனால் இப்போ ஒரு சாம்பிள் டோஸ்னு சொல்கிறோமே, எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு டேஸ்ட்டுக்குன்னு ஒன்று கொடுப்பா. அது மாதிரி இப்போ நம்ம ஓரளவு சுருக்கமாக அந்த பகவானுடைய லீலைகள் அனுபவிப்போம். அதுவும் வேணுகுல்மசமுத்பூதம் தாமிரபர்ணி தட்டாலயம் ஷாலீவாட்டேஸ்வரம் நத்வா நரஹ் கைலாசபாக் பவேத். இந்த ஷாலீவாட்டீஸ்வரன் நெய்வேலின்னு அதனால் பேர். நெய்வேலி இல்லை, நெல்வேலி. அந்த நெல்லுக்கு மாத்திரம் ஒரு வேலி போட்டு மழை வராமல் காப்பாற்றினார். அதே மாதிரி நமக்கும் எல்லாருக்கும் தலையெழுத்து பிராரப்தம்லாம் இருக்குமே, அது நமக்கு மாத்திரம். ஏன்னா மொத்தமாக நிறுத்த முடியாது. நமக்கு மாத்திரம் கொடையில் தலைக்கு மாத்திரம் பார்த்துட்டு போகிறப்பாங்க. உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் காலெலாம் நனைய தான் நனையும். இந்த பிராரப்தங்கிறது ஒரே தெரியாக குறைக்க முடியாது. கொஞ்சம் தலைக்களவு குறைக்கிற மாதிரி அது மாதிரி குறைப்பார். அதனால் கைலாசம் போகணுங்கிறவாளுக்கு ஆசை இருக்கிறவாளுக்கு அந்த ஷாலீவாட்டீஸ்வரர், அந்த நெல்வேலி அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணினான்னா நர கைலாசபாக் பவேது. இந்த ஊருக்காரா எல்லோரும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். போகாதவா ஒரு தடவை போங்க. நானே வெளியூர்லேருந்து இப்போ தான் இன்றைக்கி தான் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் இன்றைக்கி தான். அவர் கூப்பிட்டா தான். இங்கே தான் பக்கத்தில் பெருமாள் இருக்கார். எனக்கு இங்கே இவ்வளோ பக்கத்தில் பெருமாள் இருக்கான்னு தெரியல. நேற்றுக்கு அனிருத்த பட்டாச்சாரியார் பிரசாதம் கொடுக்கும்போது தான் ஆஹா கூட்டு தரிசனம் கொடுக்குறாருன்னு. அப்போ தான் அந்த ஸ்லோகம் ஒன்று உண்டு, அவ்வியாஜ கருணாயாம் தூ பகவான் வெங்கடேஸ்வரஹான்னு. அந்த ஸ்லோகம் முழுக்க ஞாபகம் இல்லை, அதை சேர்த்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வியாஜ கருணாயாம், வியாஜம் இல்லாமல் கருணை பண்ணுறது யாரானா வெங்கடேஸ்வர பெருமாள், திருப்பதி பெருமாள். அதனால் யாராருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலேங்கிறாலோ அவளுக்கெல்லாம் முக்கால்வாசி திருப்பதி பெருமாளாக தான் இருப்பார். அதனால தான் வெங்கட்ராமன், வெங்கடகிருஷ்ணன் இப்படிலாம் பேர் வைப்பா. அங்கே வெங்கட்ராமன் இருக்கார். திருப்பதி பெருமாள் மாத்திரம் இல்லை, அங்கே பக்கத்தில் ஒரு ராமர் இருப்பார். பெருமாளையே பார்க்கறதுக்கு டைம் இருக்காத பாருங்க. ராமரை சுற்றி வரை எங்கே பார்க்க போகிறோம் நம்ம. அங்கே ஒரு ராமர் மலை எட்டி பார்த்துட்டு இருப்பார். அந்த ராமரை தான் பாடுறார் குலசேகராரும். அதனால் வெங்கட்ராமன் பேர் வைப்பா. அங்கே ஒரு கிருஷ்ணனும் இருக்கார், வெங்கடகிருஷ்ணன். அப்படி வெங்கடகிருஷ்ணன்னு பேர் வைப்பா. இப்படி அந்த திருப்பதி பெருமாள். அது மாதிரி நிறைய பேருக்கு திருச்செந்தூர் இந்த முருகன் குலதெய்வமாக இருப்பார். அப்படி இங்கே விஷயம் என்னடான்னா அவ்வியாஜ கருணை. அது வியாஜம் இல்லாமல் நான் தான் இங்கே பக்கத்தில் இருக்கேன் வாப்பாடு கூட்டுட்டு போன மாதிரி நேற்றுக்கு கூப்பிட்டார். ஏன்னா பெருமாள்லாம் டைரெக்டாக பேச மாட்டார், அர்ச்சக முகேன்னு தான் பேசுவார். ஆண்டாள் அந்த வடபத்திரசாயி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவர் வரவே மாட்டேங்கிறார். யோசித்தா ஆண்டாள், அவர் வராட்டம் என்ன, கல்யாணத்தில் முக்கியம் என்ன, மாலை மாற்றுறது தானே. மாலை மாற்றுறது எதுனா அந்த
இந்த பூவுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் சுமனஸ் அப்படின்னு பேர். சுமனஸ்னால் நல்ல மனசுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாலை மாத்தினுடைய தாத்பரியமே பரஸ்பரம் மனசு மாற்றிக்கணும். இந்த பொண்ணு ஆற்றுக்காருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், ஆற்றுக்காரர் பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி அவளுக்குள்ளே மனசை மாற்றிக்கிறது தான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் அந்த மாலை மாற்றுறதுங்க. நல்லா கல்யாணத்தில் அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், மாலை மாற்றுறதுன்னு. ஆண்டாள் பார்த்தா நம்ம ஒரு மாலையை போட்டு பெருமாளுக்கு போட்டாச்சுன்னா அது மாலை மாற்றுறதா ஆகிடுமேனு அந்த மாலையை போட்டால் தான் தெரியும். நான் பெருமாளுக்கு போட்டு பிரசாதம் கொண்டு வருவார் ஆழ்வார். அதை போட்டு பார்த்தா ஏன்னா கணக்கு சொல்லியிருக்கு, அந்த பையனுடைய காது கிட்ட இந்த பொண்ணோட வகுடு இருக்கணும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். பையனு பொண்ணு கொஞ்சம் இப்போ வந்து ஒரேதையாக பொண்ணு ஹைட்டாக இருந்து பையன் இருந்தால் அவங்க ஆத்துக்காரங்கன்னா தூக்கி குழந்த மாதிரி கட்டலாம் முடியாது. அப்போ அந்த ஹைட்டு சொல்லியிருக்கு, அந்த ஆத்துக்காரருக்கு ஒரு காது அளவுக்கிட்ட இருக்கணும் அந்த பொண்ணு. அதனால் பெருமாளுக்கு போட்ட மாலையை ஆண்டாள் போட்டு பார்த்தா கரெக்டாக ஆண்டாள் காலுக்கு கீழே போக்கப்புறம் ஒரு இவ்வளோ தூரம் நீண்டிருந்தது. அப்போ ஹைட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ மாலை அவர் போட்டுவிட்டார். நம்ம மாலை மாற்றோன்னு ஒரு மாலையை போட்டுண்டு அந்த மாலையை பெட்டியில் வச்சு கொடுத்துட்டார் பெரியாழ்வார்கிட்ட. அந்த பட்டாச்சாரியெல்லாம் டக்கான மாலை எடுக்க மாட்டான், உடனே ஒரு புரோட்சணம் பண்ணிட்டு தான் எடுப்பாள். அந்த புரோட்சணம் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது மாலையில் ஒரு முடி இருக்குது. உடனே என்ன ஆழ்வாரே, சத்தியாக கைங்கரியம் பண்ண வேண்டாமா, யாரோ போட்டுண்ட மாலை மாதிரி இருக்குது, முடி இடியெலாம் இருக்குது, இப்படியா மாலை கட்டுறது, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க, வேறு மாலை கட்டி கொண்டு வாங்கன்னு. உடனே குடுன்னு ஓடி வந்தார். ஆண்டாள்னு கூப்பிடல, என்னம்மா கோதை இப்படி பண்ணிட்டியே, பெருமாளுக்கு சத்தியாக பண்ண வேண்டாமா, முடியெல்லாம் இருக்கே, வேறு மாலையை கொண்டான்னு வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போனாரோ இல்லையோ திடீர்னு அர்ச்சகருக்கு ஆவேசம் வந்துருச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், நவ்யம், இந்த புது மாலை எனக்கு ரொம்ப இஷ்டமில்லை. கோதா குந்தல சௌகந்திய சம்யுக்தம் மால்யமாகர நமே பகுமதம் நவ்யம் மால்யமே தன் மகாமதே. ஆழ்வாரே, நீங்கள் இந்த புது மாலை கொண்டு வந்தேலே அது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு விட்டார் பெருமாள். எப்படி சொன்னார்னா, பெருமாளுக்கு எப்படி தெரியும்னா, பெருமாள் தான் அர்ச்சக முகேன பேசுகிறார். அர்ச்சகர்கிட்ட சொல்கிறார், அந்த கோதையினுடைய குந்தல இருக்கே, கோதா குந்தல சௌகந்திய சம்யுக்தம், அந்த கோதை போட்ட மாலையோடு எனக்கு கொண்டு வான்னார். அப்போ தான் ஓடி வந்தார். அவன் ஆண்டவன்மா, அந்த ஆண்டவனையே ஆண்டதுனால நீ ஆண்டாள் அப்படின்னு இப்போ தான் ஆண்டாள்னு பேர் ஏற்படுறது. அதுவரையிலும் கோதையாக இருந்தால் அந்த ஆண்டவனையே ஆண்டதுனால ஆண்டாள்னு பேர் ஏற்பட்டது. அவள் தான் ஆண்டாள் கவலைப்பட்டுனே இருந்தாள், நம்ம தான் மாலை மாற்றணும்னு தவிர பெருமாள் மாலை மாற்றிக்கலையே நினைக்கும்பொழுது திருப்பி கேட்ட உடனே என்ன விஷயம்னு கேட்டால் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்னு அப்படி பகவானை கேட்டு அர்ச்சக முகேன்னு வாங்கிக்கிறார். இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எல்லா பெருமாளுக்கும், ரங்கநாதருக்கு அதே மாதிரி திருப்பதி பெருமாளுக்கு எல்லாருக்கும் மாலை, கோதை போட்ட மாலை வேணும்னு எல்லா பெருமாளும் ஆசைப்படுறான். அப்படியே அர்ச்சக முகேன பெருமாள் பேசுவாருங்கிறதுக்கு நிதர்சனமாக நேற்றுக்கு அவர் வந்து கூப்பிட்டார். இன்றைக்கி அது மாதிரி நம்ம சாலிவாட்டீஸ்வரர் கூப்பிட்டு, யார் சாலிவாட்டீஸ்வரர் அந்த திருநெல்வேலி பரமேஸ்வரனை பார்த்துட்டாலோ அவளுக்கு வந்து கைலாசம் இங்கே ரிசர்வேஷன் புக்கிங் ஆகிடுறது. சாலிவாட்டீஸ்வரம் நத்வா நர கைலாசபாக் பவேத். அவனுக்கு கைலாசம் இங்கே பக்கத்தில் பெருமாள் இருக்கார். அவரை பார்த்தா நான் யாருக்கு எந்த ஊர் போகணும் அவ சாய்ஸ் தான் இதெல்லாம். யாருக்கு உங்களுக்கு வைகுண்டம் போகணுன்னா இந்த நெல்லை திருப்பதி பெருமாள் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டோம்னா இங்கே பக்கத்தில் இருக்கார். அவரை பார்த்தா அவருக்கு உனக்கு வைகுண்டத்துக்கு சீட்டு போட்டு கொடுப்பார். அதனால் நமக்கு பெரிய பாக்கியம். ஒரு ஊரில் ஒரு பெரியவா இருக்கணும். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவாக இருந்தால் தான் மழை வரும். பாக்கியெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் போய் மழை வரணும்னு டச் பண்ணோன்னா கம்ப்யூட்டர்லேருந்து மழை வராது. குடிக்க தண்ணி டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. ஜலம் வேணும்னா மழை பெஞ்சாதான் வேணும். கடல் நிறைய தண்ணி இருக்கேன்னா குடிக்க முடியாது. அந்த கடல் தண்ணீரை அழகாக நல்ல தண்ணீராக மாற்றி கொடுக்கறதே மேகம். அப்படி பகவான் அந்த மழை பொழியை வைக்கிறது ஒரு பெரியவாக இருக்கிறது. வேதம், அதில் தான் அந்த காலத்தில் அக்ரஹாரத்தை வேதம் படித்தவா இருப்பா. ஒரு பஜனை மடம் இருக்கும், அங்கே ஒரு பாவதர் பஜனை பண்ணின்னு இருப்பார். ஒரு பஜனை பண்ணுறவாளோ ஒரு வேதம் படித்தவாளோ அதுவாலாம் இருந்தால் தான். அதான் நம்ம ராமகிருஷ்ண சாஸ்திரிகள்
இந்த யாகமும். ஏன்னா இது மாதிரி புகை போனால் தான் அந்த ஓசோன் படலம்ங்கிறே அங்கே ஓட்டையாக வந்துடுறது, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஏற்பட்டு வரதுனால அதெல்லாம் அடைக்கிறதுக்கு இது மாதிரி இந்த நல்ல புகை போனால் தான். இல்லை ஒரே தெரியாக சூரிய வெப்பம் நமக்கு வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கு ஒரு சேஃப்டியாக தான் இந்த யாக புகை. இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்கிறார் பகவத்கீதையில். அந்த புகை தான் போய் மேகமண்டலமாக ஆகி அந்த சமுத்திர ஜலத்தை நல்ல தண்ணீராக மாற்றி கொடுக்குறது. இவெல்லாம் அக்வா கார்டுன்னு வச்சுக்கிறாரே, அது அன்றைக்கே பகவானை தயார் பண்ணி விட்டுட்டு தான் அக்வா கார்டெல்லாம் அப்படி நல்ல ஜலமாக மாற்றி கொடுக்கறது. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு பெரியவா ஊரில் இருந்து வேதமோ பஜனையோ பண்ணாதான் அதுக்கு அந்த மழை பொழியும். அந்த ஹிரண்யகேசிபு ராஜ்யத்தில் கூட எல்லாரும் க்ஷேமமாக இருந்தான்னா அது ஹிரண்யகேசிபு பெருமை இல்லை, அங்கே ஒரு பிரகலாதன் நாராயணா சொல்லிகிட்டு இருந்தான். அதே மாதிரி ராவண ராஜ்யத்தில் கூட எல்லாரும் க்ஷேமமாக இருந்தான்னா அங்கே ராவணன் பெருமை இல்லை, அங்கே விபீஷணன் ராமராமா சொல்லிகிட்டு இருந்தான். அவன் ஆற்றுல கூட ராமராமான்னு எழுதி வச்சுட்டான். ஒரு மந்திரி என்ன பண்ணிவிட்டான், ராவணன்ட்ட போட்டு கொடுத்துட்டான், உங்கள் தம்பி இருக்கானே எதிர்கட்சிக்காரன் பேரெல்லாம் வீட்டில் எழுதி வச்சுருக்கான்னு. நீ ராவணன் வந்து பார்த்தான், ஏண்டா விபீஷணா, என்னுடைய சத்ருன்னு ராமன் தெரியும், நீ பாட்டு ராமராமான்னு எழுதி வச்சுருக்கிய வீட்டிலன்னு. விபீஷணன் கெட்டிக்காரன். அவன் சொன்னான், உங்கள்கிட்ட உள்ள பக்தியினால் தான் எழுதியிருக்கேன், என்கிட்ட உள்ள பக்திக்கும் ராமாவுக்கும் என்னடா சம்பந்தம்? உங்கள் பேர் என்ன? ராவணன். மன்னி பேர் என்ன? மண்டோதரி. அதை சுருக்கமாக ராமான்னு எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வியாஜத்திலேயாவது பகவன் நாமத்தை சொல்லி பகவன் நாமத்தை எழுதணும். நல்லா காட்டுறான். அதுமாதிரி கம்சனுடைய ராஜ்யத்தில் கூட எல்லாரும் க்ஷேமமாக இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்னா அங்கே அக்ரூரர்னு ஒரு பாகவதர் பஜனை பண்ணின்னு இருக்கார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே. மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா. இந்த அக்ரூரர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பிருந்தாவனத்தில் போய் கண்ணனை பார்க்கணுன்னு. ஏன் பிருந்தாவனத்தில் பார்க்கணுன்னா பகவான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். பிருந்தாவனத்தில் திவ்ய தேசத்துக்கு போகிறதுன்னு ஏன் சொல்கிறான்னா, சாதாரண கும்பாபிஷேகம் பண்ணுறதா கூட டொனேஷன் பண்ணுறவெல்லாம் கேட்பேன், அது பாடல் பெற்ற ஸ்தலமா அப்படின்னு. என்ன அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் பாடினா தான் அந்த பெருமாளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் பிருந்தாவனத்தில் போய் பகவானை பார்த்தா ரொம்ப விசேஷம். ஏன்னா அங்கே தான் பூர்ண பிரம்மமாக பகவான் இருக்கார். ஏன் அங்கே பாக்கியவரில் பூர்ண பிரம்மமாக இல்லையான்னா, அங்கே இருக்கிறவளுக்கு பூர்ண பக்தி இருக்கிறதுனால நம்ம சமுத்திரத்தில் நிறைய ஜலம் இருக்குது, தாமிரபரணிலையும் நல்ல ஜலம் இருக்குது, குளத்துலேயும் ஜலம் இருக்குது, கிணத்துலேயும் ஜலம் இருக்குது. ஜலம் சமுத்திரத்தில் ஜாஸ்தி இருக்குன்னு நீ இப்போ நிறைய கொண்டு வர முடியாது. நீ கொண்டு போன பாத்திரம் எவ்வளவோ அவ்வளோதான் கொண்டு வர முடியும். சின்ன பாத்திரம் தான் சின்னதாக கொண்டு வரலாம். கூபே பஸ்ய பயோனிதாவபி கடோ கிருண்ணாத்தி துல்லியம் ஜலம். அது மாதிரி நீ கொண்டு போன பாத்திரத்தை அளவுக்கு தான் நீ தண்ணி எடுத்துன்னு வர முடியுமே தவிர நீ சமுத்திரத்துக்கு போனேன் அதுக்கு போனேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம பாக்கியம் என்ன இருக்கோ அந்தளவுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். அது நீ அது ஏண்டானா நீ உன்னோட பாக்கியம் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான். அதனால தான் நிறைய கொடுத்தோம் வச்சுங்கோ நிறைய கிடைக்கும். நம்மளே சொல்லுவோம், அவன் கொடுத்து வச்சவன் சார் சௌக்கியமாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் கொடுத்தானோ இல்லை போன ஜென்மத்தில் கொடுத்தானோ தொழிலே ஏதாவது கொடுத்தா தான் அது நமக்கு கிடைக்கும். அது கொடுத்து திருப்பி நம்ம வாங்கிக்கணுங்கிற அது சின்ன கொசு கூட தெரிஞ்சுன்னு இருக்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு. அது டைரெக்டாக அர்த்தம் இருக்காது. நமக்கு எதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் எடுத்துக்கிறது. அதுவும் அப்படி அந்த கொடுக்கணும். அந்த புண்ணியம் பண்ணினா தான் அது நமக்கு அந்த அளவுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். பண்ணலைன்னா கஷ்டங்கிறார். அதான தோஷேன பவேத் தரித்ரா, தாரித்ரிய தோஷேன கரோதி பாபம், பாபாதவசியம் நரகம் பிரயாதி, புனர்தரித்ர புனரேவ பாபி. தானம் பண்ணாத தோஷத்தினால தான் தரித்திரனாக பிறக்கிறான். அதான தோஷேன பவேத் தரித்ரா.
தாரித்யம் பண்ணதுனால பாபம் பண்ணுறான், பாபத்தினால நரகத்துக்கு போகிறான், திருப்பி போன தரித்திரனா பிறக்கிறான். சுதான பாத்திரேன கரோதி புண்ணியம் புண்ணியாதவசியம் சொர்க்கம் பிரயாதி அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. நல்லா படித்தவளுக்கு, வேதம் படித்தவளுக்கு தானம் பண்ணுறதுனால நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, புண்ணியத்தினால சொர்க்கம் கிடைக்கிறது, மறுபடியும் புண்ணியமானாக பிறக்கிறோம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு பிறக்க முடியாது. அப்படி சௌரியம் இருந்தால் சௌரியம், எல்லாமே டாடா பில்லா வீட்லேயும் அம்பானி வீட்லேயுமே குழந்தையாக பிறந்துக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அப்படி பிறக்க முடியாது. அப்படி பிறக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். அதனால் இந்த அக்ரூரருக்கு பிருந்தாவனத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசை. கம்சனுக்கு பயந்துன்னு போகாமல் இருக்கார். அப்போ நாரதர் வந்து கம்சன்கிட்ட சொன்னார், தேவியுடைய 8வது பையன் வந்து ஒரிஜினல் பையனை கொண்டு வசுதேவர் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பொண்ணை மாற்றி கொடுத்துட்டார், பையன் அங்கே தான் இருக்கான் என்ற விஷயத்தை நாரதரை சொல்ல, உடனே அக்ரூரை கூப்பிட்டானா கம்சன், போய் நாளைக்கு டிரைவரோட வண்டி தரேன், நீங்கள் போய் மதுரை அந்த கோகுலத்தில் போய் கிருஷ்ணனையும் அவன் அண்ணன் பலராமனையும் அழைச்சின்னு வரணும். என்ன விஷயம்னு நான் வந்து இப்போ தான் நாரதர் மெசேஜ் அனுப்பிச்சார், விஷயத்த சொன்னார். அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் யானையை வச்சு குத்தி கொள்ளலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுலேயும் தப்பிச்சுட்டான்னா மல்லர்களை வச்சு குண்டாசம் வச்சுருக்காளே, குண்டாசை போட்டு அடிக்கிறதுன்னு, அதெல்லாம் அந்த காலத்துலேயே இருக்குது. இந்த ஆக்சிடென்ட் மாதிரி ஆளை போடுறது அல்லது குண்டா வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் கம்சனே ஆரம்பித்தான். அதனால் குண்டர்களை வச்சு அடிக்கிறதேன் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் நான் கம்சன். அப்போ தான் அக்ரூரர் சொன்னார், பிளான் நம்ம பண்ணலாமே தவிர நடக்கிறது பகவான் கையில். அப்போ இருந்தாலும் நான் போயிட்டு வரேன்னு அடுத்த நாளைக்கு அக்ரூரர் கிளம்புறார். கிளம்பும்பொழுது நான் எந்த புண்ணியம் பண்ணி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம்னா அந்த சுவாமி கூப்பிட்டா தான் போக முடியும். டிக்கெட்லாம் புக் பண்ணலாமே தவிர போய் பார்க்கறது பகவான் கையில் தான் இருக்குது. பிருந்தாவனத்துக்கு போய் பகவானை பார்க்கணும் போது திடீர்னு அப்போ தான் வெளியூர் போயிருக்கார், பார்க்க முடியாதுன்னுட்டா என்ன பண்ணுறது? அப்போ தான் யோசித்தார், ஒரு குரு கிருப்பை இருந்ததுன்னா பகவானை பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் குரு கிருப்பை வேணும். இப்போ தனக்கு யார் குருன்னு அக்ரூரர் யோசித்தார். அவருக்கு என்னமோ கம்சனையே குருன்னு தோணுது. கம்சோபதாத்யா கிருதமேத்யனுகிரகம். கம்சனை எல்லாரும் துஷ்டன்னு சொல்கிறோமோனோ, அக்ரூரர் குருங்கிறார். ஏடா பிருந்தாவனம் போ பகவானை பாரு சொன்னானோனோ, அதுதானே குரு. நமக்கே ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், பிருந்தாவனம் போட்டுமான்னு கேட்டால் அதெல்லாம் போகாத பார்த்து அவர் சரியா இல்லை அப்படி சொன்னார்னா அது சரியா, அவர் வந்து அவ்வளோ மதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே பக்கத்தாத்து மாமா அடிக்கடி சொல்கிறார், நான் வந்து பிருந்தாவனம் போயிட்டு வரேன்னு சொன்னேலே, போயிட்டு வாங்கோ ஆற்றை நான் பார்த்துக்கிறேன்னார். பக்கத்தாத்து மாமா ஆற்றை பார்த்துக்கிறேன் பிருந்தாவனம் போயிட்டு வாங்கன்னு ஏன் சொன்னார்னா, நம்ம ஆற்று தோட்டத்தில் தேங்காயும் மாங்காயும் நிறைய காய்ச்சிருக்கு, பிருந்தாவனம் போகிற டைமாக கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலான்னு பக்கத்தாத்து மாமா சொன்னார்னா அவர் தான் குரு. அதனால் கம்சோபதாத்யா அகிருதமே அத்தியனுகிரகம். கம்சனையே குருவாக நினச்சின்றார். போகிற வழியில் மான்கள்லாம் பிரதட்சணமாக போகிறது நல்ல சகுனம் ஆச்சே நினச்சின்றார். அங்கே பிருந்தாவனத்தில் பகவான் நடந்து போன அந்த காலடிச்சுவட பார்த்தார். ரதாதவஸ்கந்திய சதேஷ்வச்சேஷ்டத பிரபோரமூனி அங்கிரஜாம்ஸ்யகோயிதி. அந்த பகவானுடைய பாததூலில் உருண்டு பிறண்டார். பிரம்மா முதல்ல ஆரம்பித்தார், அப்புறம் அக்ரூரர். அதான் கோவிலில் வந்து அங்க பிரதட்சணன்னு ஒன்று பண்ணுறோமே, அதை முதல்ல ஆரம்பித்தது பிரம்மா தான். மினிமம் 3 பிரதட்சணம் பண்ணுறதெல்லாம் வச்சுட்டு இருக்கோமே, அதெல்லாம் திருப்பரிக்கிரமிய தம்னத்வா அப்படி விமானேன திவம் யயோன்னு சொல்கிறார் பிரம்மா. அப்படி அங்க பிரதட்சணம் பண்ணாராம். அதே மாதிரி இவரும் அங்க பிரதட்சணம் பண்ணுறார். அதுவும் புண்ணிய க்ஷேத்திரங்களை போய் அங்க பிரதட்சணம் பண்ணினோம்னா எத்தனையோ மகான்கள் வந்து அவளுடைய பாத தூளிலாம் உடம்புல படும். குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் பண்ணணும். அங்கே மட்டும் திருப்பி போய் குளிக்கக்கூடாது, உடம்பு ரைட்டாக தொடச்சிண்டா போகிறோம். ஏன்னா அந்த மகான்களுடைய பாத தூளி நமக்கு பாக்கியம். அப்படி அக்ரூரர் அதில் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டும் கோகுலத்துக்கு வந்தார். கிருஷ்ணன் வீடு எதுன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்க, அந்த குழந்தைகள்லாம் இந்த அக்ரூரருக்கு பதில் சொல்லாமல் கிருஷ்ணனை பார்த்து கண்ணா உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் தங்கத்தேரில் வந்திருக்காரடான்னு அந்த பசங்களோட பசங்களாக இவரும் ஓடி வந்து பகவான் காலில் வந்து விழுந்தார். உடனே பகவான்கிட்ட நான் அக்ரூரர் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கார். அவர் பேர் அக்ரூரர்னு பேர். ஆனால் அவர் பகவானுக்கு சொந்தக்காரர், சித்தப்பா அவர். அதனால் கிருஷ்ணன் அது தெரிஞ்சுட்டு சித்தப்பா சௌக்கியமானு கேட்டார். கேட்டவுடனே அவருக்கு ஆச்சரியம். உலகத்துக்கே அப்பா நீ, உனக்கு ஒரு சித்தப்பாவாக நான் பிறந்தேனே, எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னார். உடனே உள்ளுகளை அழைச்சின்னு போய் அந்த அக்ரூருக்கு ஆகாரெல்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலம்பரை தெரிஞ்செடுத்து பகவான் கிளம்ப போகிறான்னு கோபிகைகள்லாம் அழுதுண்டே நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து பகவான் நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்பி வருவேன் என்று அவர்களை சமாதானம் பண்ணுறான். ராதைகிட்ட தனியாக போய் பார்த்து நான் போயிட்டு வரேன் தான். அவள் சொன்னால்
நான் எவ்வளோ கஷ்டம்னு நான் புரியிற துக்கம் உனக்கு புரியாது. ஒரு தடவை நீ கிருஷ்ணனா பிறக்கணும், நான் கிருஷ்ணனா பிறக்கணும், நீ ராதையாக பிறக்கணும். அப்போ ஒன்றை விட்டு நான் போனால் தான் அது என்னன்னு தெரியும். உன்னை எப்படி சொல்லி சமாதானம் பண்ணுன்னு தெரியல. மா கச்சேத்யபமங்கலம் விரஜசகே ஸ்நேகேன ஹீனம் வச்சகா திஷ்டேதி பிரபுதா யசாமதி குருஷ்வேஷாப்யுதாசீனதா என்றெல்லாம் சொல்கிறான். போகாதேன்னு சொன்னால் அது அபமங்கலமாக இருக்கும். போன்னு சொல்லிட்டானா ஸ்நேகம் இல்லைன்னு ஆகிடும். இங்கே நில்லுன்னா என்னுடைய கௌரவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். இவன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னா உதாசீனமாக போயிடும். அதனால் தன்மாம் சிக்ஷைய நாதயத் சமுச்சிதம், நீ போகும்போது என்ன பதில் சொல்லணும்னு எனக்கே தெரியல, நீயே சொல்லி கொடுன்னு என்று சொல்லி அதன் பிறகு பகவான் கிளம்புறான். கோபிகைகள்லாம் வந்து நிற்க அவர்களை சமாதானம் பண்ணினான். கோபிகைகள்லாம் சொன்னான், இவருக்கு யார் அக்ரூரர்னு பேர் வச்சது? குரூரர்னு பேர் வைக்கணும், இல்லாட்டா அதிக்ரூரர்னு பேர் வைக்கணும்னா அவர்களை சமாதானம் பண்ணிட்டு பகவான் யமுனா தீரத்துக்கு வந்த உடனே அக்ரூரர் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும்னு அந்த காலத்தில் மினிமம் 3 ஸ்நானம் பண்ணுவார். கிரகஸ்தாலுக்கு 2 ஸ்நானம், காலம்பர ஸ்நானம் மாத்தியானிக ஸ்நானம்னு. சன்னியாசிகளுக்கு திருக்கால ஸ்நானம். சாயங்காலம் ஸ்நானம் பண்ணினா விசேஷமாக ஸ்நானம் பண்ணுறதுக்கு முடியாதுங்கிறத விபூதி இட்டுன்றோம். விபூதி இட்டுட்டான்னா அது ஒரு ஸ்நானத்துக்கு சமானம், இல்லை கோபி இட்டுனா அது ஒரு ஸ்நானத்துக்கு சமானம். அதனால் அக்ரூரர் மாத்தியானம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்காக இறங்குறார் யமுனையில். கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தார். யமுனையில் ரொம்ப இழுப்பு ஆழம் ஜாஸ்தி, நீங்கள் குழந்தைகள் இங்கே இருங்கோ, நான் மாத்திரம் குளிச்சுட்டு வரேன். உடனே கிருஷ்ணன் பார்த்தான், இந்த அக்ரூருக்கு என்ன தெரியும் இந்த யமுனையில் நான் எவ்வளோ டைவடிச்சிருக்கேன்னு. இவர் என்னமோ இழுப்பு ஜாஸ்தி ஆழம் ஜாஸ்தி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார். இவர் ஒழுங்காக குளிச்சுட்டு வரணுமே நான் கவலைப்பட்டுருக்கேன். இவர் என்னடானா என்னை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரேன்னு நினச்சிருந்தான். நானே இங்கே பிரத்யட்சமாக இருக்கும்போது என்னை விட்டுட்டு அவர் மட்டும் குளிக்க போகிறாரேன்னு. அப்போ பலராமர் சொன்னார், அவருக்கு வைகுண்டம் பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் அனுஷ்டானம்லாம் பண்ணின்னு இருக்கார். வைகுண்டம் பார்க்குறது நான் தண்ணியிலேயே காட்டுறேனே அப்படின்னான். அடுத்த க்ஷணம் என்ன பண்ணினான் பகவான், அந்த அக்ரூரரை குளிக்கும்பொழுது கூடவே குளிக்கிற மாதிரி தோணுது. நம்ம யாரையா நினச்சிட்டு இருந்தோம் வச்சுங்கோ, திடீர்னு அவரை மாதிரி யாராவது வந்துட்டானா அவான்னு நினச்சிட்டுருவோம். கிட்டக்க போன பிறகு நீங்களா நான் அவா நினச்சிட்டேன்னு. அது மாதிரி இங்கே அக்ரூருக்கு கிருஷ்ணனும் பலராமனும் கூடவே குளிக்கிற மாதிரி இருந்தது. உடனே எழுந்துட்டு பார்த்தா தேர்லேயே இருக்கா. ஓஹோ, அவளை கூடவே நினச்சிட்டே இருந்ததுனால கூடவே குளிக்கிற மாதிரி தோணுது போல இருக்கு. 2ஆம் தடவை முங்கினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பலராமனே ஆதிசேஷனாகவும் கிருஷ்ணனே பத்மநாப சுவாமியாக அனந்த பத்மநாப தரிசனம் கொடுக்க உடனே ஸ்தோத்திரம் பண்ணினார். நமக்காரணமத்யாய பிரளயாப்திததாயச்ச தசாவதார ஸ்தோத்திரம்லாம் பண்ணி பாட்டெல்லாம் பாடினார். கமல நயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமாம், கமல நயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமாம், பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமாம், பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமாம் பிரபோ, பத்மநாபா பாகிமாம் பிரபோ, பத்மநாபா பாகிமாம். பத்மநாப சுவாமி அங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கார். ஏன்னா இந்த அக்ரூருக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு ஆசையாம். யாருக்கு பணம் வேணுமோ பத்மநாப சுவாமியை பிடிச்சிட்டா போகிறோம். திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி பின்னாடி 2-3 ரூம் வச்சுருக்கார். அவர் ஏதாவது ஒரு ரூமு திறந்து விட்டா கூட போகிறோங்கிறார். அவன் நிறைய ரூம் வச்சுருக்கார். அதனால் அந்த பத்மநாப சுவாமியை பிரார்த்தனை பண்ணதுனால பணம் கொடுக்க போகிறார் பகவான். சிவந்தகமணி அவருக்கு கொடுக்க போகிறார். பத்மநாப சுவாமியை தரிசனம் கொடுத்து திரும்பி அக்ரூரோட மதுரைக்கு வந்தான். உடனே சாயங்கால நேரம் பகவான் ஊரை சுற்றி பார்க்கலாம் போகும்போது ஒரு வண்ணான் வந்தான். அவன்கிட்ட வஸ்திரம் வேணும் என்று கேட்க அவன் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். உன்ன மாதிரி மாட்டுக்கார பசங்களுக்கு ராஜாவோட வஸ்திரம் வேணுமான்னு திட்ட ஆரம்பித்தான். இந்த வண்ணான் இன்றைக்கி திட்டதில்லை, ராமாவதாரத்தில் ஒரு வண்ணான் திட்டினானே அதே வண்ணானே வந்திருக்கான். ராமர் சாதுவாக போய்விட்டார். கிருஷ்ணன் பார்த்தான், இது சாதுவாக போனால் சரியாக வராது, சாதுக்கு சாதுவாக இருக்கணும், துஷ்டனுக்கு துஷ்டனாக இருந்தால் தான் கலியுகத்துக்கு சரியாக வரும்னு ஒரு அடி போட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டான். ஆனால் அது பெருசாக இருக்குது, சரியாக போட்டுக்க தெரியல. அப்போ ஒரு தையல்காரர் கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டார். தையல்காரருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான். ஒரு மாலாக்காரர் வீட்டில் போய் மாலையெல்லாம் போட்டுண்டு அவருக்கும் பகவானுக்கு யார் மாலை கட்டி கொடுக்குறாளோ அவளுக்கு ஸ்ரீயஞ்ச அன்வயவர்தினியும் இன்னும் அவருக்கு பலம் ஆயுகு யசகா காந்திம், பகவானுக்கு மாலை போட்டு அலங்காரம் பண்ணினோன்னா நம்ம அலங்காரமாக இருக்கலாம். எங்கள் பாட்டி சொல்லுவாள், நான் கோவிலில் அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பார்க்காம வந்துட்டே தான் என்னை அலங்காரம் இல்லாமல் உட்காந்து வச்சுட்டான் அப்படின்பா. அதனால் அபிஷேகம் மாத்திரம் பார்த்துட்டு வரக்கூடாது. லேட் ஆகும்னா திருப்பி 2ஆம் தடவை ஏற்போது அலங்காரத்தை பார்த்துட்டு வரணும். அலங்காரத்துக்கு மாலை கட்டி கொடுக்கணும். அதெல்லாம் பகவான் பூஜா இதெல்லாம் காட்டுறான். அப்படி
பகவான் அவருடைய மாலையை வாங்கிட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணினான். ஒரு சந்தன இடத்துல கூணி கூணி ஒருத்தி வந்தாள். அவள்கிட்டேருந்து சந்தனத்தை வாங்கிட்டு அவளுக்கு சௌந்தரியத்தை அழகாக கொடுத்தான். இதில் என்ன தெரிகிறதுனா, பகவானுக்கு ஒரு சந்தனக்காப்பு பண்ணி அழகாக வச்சோம்னா நம்ம அழகாக இருக்கலாம். பகவானுக்கு எது பண்ணினாலும் நமக்கு தான் அழகு. பிரதிமுகஸ்ய யசா முகஸ்ரீஹி என்று அழகாக பிரகலாதன் சொல்கிறான். கண்ணாடியில் நம்ம பிரதிபிம்பம் தெரிகிறது வச்சுங்கோ, நம்ம ரூபம் அது அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உடனே கண்ணாடியில் பவுடரை போட்டு அதில் மையை தீட்டி அதில் லிப்ஸ்டிக்கை எழுதக்கூடாது. நம்ம முகத்தில் பவுடரை போட்டு லிப்ஸ்டிக்லாம் பண்ணிட்டோம்னா கண்ணாடியில் இருக்கிற ரூபம் அழகாக தெரியும். அப்போ நமக்கு கண்ணாடி யாரிடம்னா பெருமாள். பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணினோம்னா நம்ம அலங்காரமாக இருக்கலாம். பெருமாளுக்கு எது பண்ணினாலும் அது நமக்கு அழகாக கிடைக்கும். அதுதான் இங்கே பிரகலாதன் சொல்கிறான், பிரதிமுகஸ்ய யசா முகஸ்ரீஹி. இப்படி அந்த சந்தனத்தை வாங்கிண்டு கிருஷ்ணன் அந்த கூணி கூணி இருந்தவளை இப்படி தொட்டு நிமித்தி விட்டான். தாவத் ஜெகத் சுந்தரி, ஜெகத் சுந்தரி மிஸ் யூனிவர்ஸாக ஆகிட்டாலாம் அவள். அந்தளவுக்கு அவளை அழகாக ஆக்கினான். அதன் பிறகு தனுர் யாகத்துக்குன்னு வச்சுருந்தான் வில்லு, அதை உடச்சான் கிருஷ்ணன். காவல்காரர்கள் அவர்களை உடஞ்ச வில்லாலே அடிக்க இதை கேள்விப்பட்டு கம்சன் பயந்து கோலையாபீடங்கிற யானையை நிறுத்தி வச்சான். கிருஷ்ணன் யானையை நகர்த்தி கோபான்னான். அவன் யானையை கிருஷ்ணன் மேலே ஏவி விட்டான் யானைப்பாகன். உடனே இந்த யானுடைய தும்பிக்கை பிடிச்சி அடிச்சு மூலா துன்மூல்ய தன்மூலக மகித மகாமௌக்திகான்யாத்மமித்ரே பிராதாஸ்துவம் ஹாரமேபிகி லலித விரச்சிதம் ராதிகாயை திசேதி. யானையெல்லாம் பகவான் கொல்ல மாட்டார். யானையை காப்பாற்றுறதுன்னு வைகுண்டத்திலே வந்தார் கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. இந்த யானை அசுர அவதாரமான யானை. அதனால் அதை வதம் பண்ணி அதனுடைய தந்தத்தை எடுத்தா நிறைய முத்துக்கள்லாம் கிடச்சிது. அதை ராதைக்கு மாலை கட்டி கொடுக்க சொன்னான். அதன் பிறகு மல்லர்களோட யுத்தம் பண்ணி அவெல்லாம் அடிக்கிறார்கள். அவள் அடிக்கிற அடியெலாம் பகவானுக்கு மாலையை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. பகவான் அடித்தா அவளுக்கு ஒரு அடி இடி மாதிரி இருக்குது. இப்படி மல்லானா மஷனிகி அப்படி மல்லர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை வதம் பண்ண இதை பார்த்து கம்சன் கத்தினான், யார் அங்கே அந்த நந்தகோபனை கட்டு, வசுதேவனை வெட்டு, குழந்தைகளை விரட்டு அப்படின்னா. இதை கேட்ட பகவான் அவன் மாடியில் இருக்கான், ஏறி தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஜம்ப் பண்ணி கிருஷ்ணன் அப்படியே மாடிக்கு போய் இப்படி பந்து ஜம்ப் பண்ணுறது மாதிரி கந்துகவத்துங்கிறார். ஜம்ப் பண்ணி மேலே ஏறி கம்சனுடைய கேசத்தை பிடிச்சி கீழே தள்ளி மார்பலை குதித்து ஓங்கி ஒரு குத்து விட்டான். குத்து விட்டதில் அப்படியே சாக போகிறான். ஆணு வாயை புழக்கிறான். அவன் எந்தையாவது பாத்திர போகிறான்னு பகவான் தன்னுடைய சதுர்புஜ ரூபத்தை காட்டுறார். ததர்ச சக்ராயுதமக்ரதோயகா ததேவ ரூபம் துரவாபமாப. சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா. ஏன்னா பயந்துட்டே பகவானை நினச்சிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார். அவனுடைய சகோதராளுக்கு பலராமர் மோட்சத்தை கொடுத்தார். அம்மா அப்பாவை ஜெயிலிருந்து விடுவிச்சான். கம்சனுடைய அப்பாவையும் ஜெயிலில் போட்டிருந்தான். அவையும் விடுவிச்சு அவர்கிட்ட அனுமதியை வாங்கிண்டு சொந்த அம்மா அப்பாவை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், ஒரு குழந்தைன்னா அம்மா அப்பாவை சௌக்கியமாக வச்சுக்கணும். அம்மா அப்பாவை சௌக்கியமாக வச்சுக்கலேன்னா அவன் சாப்பாடு கூட திண்டாடி கடைசியில் தன் மாம்சத்தையே திங்கிற அளவுக்கு கஷ்டப்படுவாங்கிறார். ஸ்வமாம்சம் காதயந்திஹி. அதனால் அந்த அம்மா அப்பாவை வச்சு காப்பாற்றணும் என்கிற விஷயத்தை சொல்லி அதன் பிறகு சாந்தீபினின்னு ஒரு குருக்கிட்ட போய் அவர் உஜ்ஜயினில் அவந்தி தேசத்தில் இருந்தார். அவர்கிட்ட போய் 64 நாட்களில் 64 கலைகளையும் படித்தான். குருதட்சிணை என்ன வேணும் என்று கேட்க அவர் புரிஞ்சு விட்டார் பகவான் தான் வந்திருக்காருன்னு. அதனால் ஆளுக்கு தகுந்த தட்சிணை வாங்கணும். சாதாரண ஏழை பிராமணனாக இருந்தால் ஒரு 10 ரூபா கொண்டா போகிறோம். பெரிய ஆளாக இருந்தால் ஒரு 10,000 கொண்டான்னு கேட்கணும். ஆனால் வாத்தியார் கேட்குறதில்ல. கேட்டால் கேட்கணுன்னு இங்கே சொல்லித்தரார் சாந்தீபனி. என்ன அவளுக்கு முடிகிற அளவுக்கு யதாசக்தி அப்படின்னா, யதாசக்தின்னு எல்லோரும் 10 ரூபா கொடுக்கக்கூடாது. அவளுக்கு என்ன சக்தியோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். நீங்களையும் பார்க்குறோம், டெய்லி வரா. சில பேர் 500 ரூபா நோட்டாக கொடுக்குறார், சில பேர் 200 கொடுக்குறா, 100 கொடுக்குறா, 50 கொடுக்குறா. என்னண்ணா நம்மளுக்கு நல்லது பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் இதை இங்கே கவனிக்கிறேன். அதனால் சொல்கிறேன். இப்படி அவள் சக்திக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்காளே, கொடுக்கணும்னு மாத்திரல, சக்தி இந்த மாதிரி கொடுக்கணும், இல்லை சக்தி இந்த மாதிரி நம்மளும் கேட்கணும். அதனால் பெரிய ஆளாக இருந்தால் கொஞ்சம் நிறைய கொடுப்பா அப்படி சொன்னால் அவள் காட்டணும். அதை இங்கே காட்டுறார். அதை யார்கிட்ட கேட்கணுன்னா ஆத்துக்காரிட்ட கலந்துக்கணுங்கிறார். சம்பந்திய பத்னியாச மகாரணவே மிருதம். நம்ம படித்த கிருஷ்ணன் இருக்கானே பகவான்மா, நீ என்ன கேட்குற? அப்பா அவள் சொன்னால், நம்ம பையன் சமுத்திரத்தில் குளிக்க போகும்போது போயிட்டானே அலையில், அவனை திருப்பி கொடுக்க சொல்லுங்கன்னு. எனக்கு 12 வருஷம் முன்னாடி சமுத்திரத்தில் சோமநாத்தில் பிரபாசத்தில் குளிக்கும்போது பையன் போயிட்டான், செத்து போன பையனை கொண்டாங்க.
குருதர்ஷனை இப்படி கேட்டால் யாராவது கொடுக்க முடியுமோ? கிருஷ்ணன் சரின்னா உடனே சமுத்திரத்தில் போய் அந்த வருடனை கூப்பிட்டான், என் குருபுத்திரன் எங்கேன்னு. அவன் சொன்னான், நான் எடுத்துன்னு போல இங்கே ஒரு பஞ்சஜனன்னு ஒரு அசுரம் அவன் தான் எல்லாரையும் முழுங்குறான். உடனே அவனை தேடி அவனை அடித்து அவன் தலையில் ஒரு சங்கு இருந்தது. பஞ்சஜனன் தலையில் கிடச்சதுனால அதுக்கு பாஞ்சஜன்யம்னு அந்த சங்குக்கு பேர். பாஞ்சஜன்யம் பல்லாண்டின்னு பாடினான். அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு நேராக யமலோகத்தில் போய் பம்னு ஊதினான். யமனுக்கே ஆச்சரியம், யாராவது பூலோகத்தில் போனால் தான் சங்கு ஊதின்னு ஸ்மசானம் வரலையும் போவா, எவன்டாவன் எங்கூர்லேயே எனக்கே சங்கு ஊதுறதுன்னு யமன் அங்கேருந்து புறப்பட்டு வந்தான். வந்து பார்த்தா சங்கபாணிர் முகுந்தா, சங்கபாணியாக பகவான் இருக்கிறத பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்டான். குரு புத்திரமிகானீதம் நிஜ கர்மணி பந்தனம் ஆனயஸ்வ மகாராஜ மச்சாசன புரஸ்கிருதா. என்னுடைய குருபுத்திரனை கொண்டான். அவன் யமதர்மராஜா சொன்னார், அதுதான் தலையெழுத்துன்னார். அப்போ தான் பகவான் சொன்னான், தலையெழுத்து என்னன்னு நான் கேட்கல, நான் சொல்கிறேன் கொண்டு வான். பகவான் தலையெழுத்தை மாற்ற மாட்டார். பகவான் நினச்சார்னா சில ஸ்பெஷல் கேஸில் மாத்திரம் தலையெழுத்தை மாற்றுவார். ஏன்னா இந்த வாத்தியாருக்கு அப்புறம் அடுத்த இந்த பாடசாலையை ரன் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு வாத்தியார் வேணும். அந்தளவுக்கு படித்தா ஒரு வாத்தியார் கிடைக்காது. அதனால் நம்மளே இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்த வாத்தியார ஸ்தாபனம் வேதத்தை சம்ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பையனை காப்பாற்றுறான் பகவான். அந்த வேத சம்ரட்சணத்துக்கு உள்ள பெருமையை பகவான் காட்டுறான். அதனால் அந்த செத்து போன பையனை திரும்பி அழைச்சின்னு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி போன பையனுக்கு இப்போ 12 24 வயசுக்கு என்ன ஆக்கிருதி வேணுமோ அந்த ஆக்கிருதி உருவத்தையும் கொடுத்து, 24 வயசுக்கு 4 வயசு குழந்தையுடைய புத்தி இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்கு தான் அந்த புத்தியும் கொடுத்து, ஏன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணணும். அந்த குரு தட்சிணியை கொண்டு கொடுக்க அந்த குரு ஆச்சரியப்பட்டார். ஒன்றை மாதிரி சிஷ்யன் கிடைச்சா என்னதாப்பா கிடைக்காது. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, நான் படித்தது முக்கியம் இல்லை, நான் படித்தது டயத்தில் ஞாபகத்துக்கு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. நிறைய பேர் படிப்பா, ஞாபகம் வரல யோசிச்சுட்டு இருப்பா. சில பேர் பசங்களை கேள்விடா டக்கு டக்குன்னு வீட்டில் சொல்லுவான், பரீட்சை காலில் போய் எல்லாத்தையும் மறந்து தொலைப்பான். பரீட்சை காலில் போய் அந்த டயத்தில் எந்த டயத்தில் ஞாபகம் வரணும்னா அதுக்கு என்ன வேணும்னா குரு கிருபை இருந்தால் தான், குரு பக்தி இருந்தால் தான். அந்த காலத்தில் வாத்தியாட்டெல்லாம் பக்தியாக இருந்தால், இப்போ யாரும் அந்த பக்தி இல்லாதனால இப்போ ஃபெயில்னே கிடையாது, எல்லாரையும் பாஸ் ஆகுதுன்னு வச்சுட்டான். ஏன்னா ஆமாட்டான்னு அவளுக்கே தெரிஞ்சிடுச்சு. இப்போ குரு பக்தி இல்லையே, அவள் எப்படி, அதனால் மொத்தமாக தூக்கி விட்டுருணும். அதனால் இப்போ என்னடானா அந்த குரு பக்தி இருந்தால் தான் படித்தது கட்டயத்தில் ஞாபகத்துக்கு வரும் என்றதை பகவான் காட்டுறார். அப்புறம் உத்தவன்னு பகவானுக்கு ஒரு மந்திரி, அந்த உத்தவன் மூலமாக கோபிகைகளை சமாதானம் பண்ண அனுப்பிச்சான். கோபிகைகளை பார்த்தான் உத்தவன். அந்த கோபிகளுடைய பக்தியை பார்த்த உத்தவன் அவன் படித்த மந்திரி. ப்ரகஸ்பதிகிட்ட போய் அந்த காலத்திலே ஃபாரினில் படித்தவன், ப்ரகஸ்பதிகிட்ட போய் தேவலோகத்தில் படித்தவன். உத்தவோ புத்தி சத்தமஹா சாட்சாத் ப்ரகஸ்பதே சிஷ்யா. இப்போல்லாம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நடத்துகிறாலே அது மாதிரி படித்தானாலாம். ஆன்லைன் கிளாஸ்லாம் முடியல, எதோக்தமாக முன்னாடி உட்காந்து படித்தான். இப்போ எல்லா குருவும் ஆன்லைனில் தான் வரையங்கிறார். ஏன்னா யாருமே இப்போ எல்லோரும் டிவியை பார்க்குறா, மொபைலை பார்க்குறா. பெருமாளும் பார்த்தா ஆச்சாரியாலும் பார்த்தா இவ எல்லோரும் மொபைல் டிவியில் உட்காந்துருக்கா, வேறு வழியில் நம்மளும் கிளம்பிடுவோன்னு இந்த ஆச்சாரியாலும் பெருமாளும் அவளும் மொபைல்லையும் யூடியூப்லேயும் டிவிலையும் வர ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இவன் எங்கே வரமாட்டேன், விமானத்துக்கு நம்ம வந்துடுவோன்னு. அப்படி ஆன்லைனில் படிக்கலை, யதோக்தமாக படித்தான்ங்கிறார். ஆன்லைனில் படிக்கிறது பரவாயில்ல தான், இருந்தாலும் டைரெக்டாக குருக்கிட்ட போய் குட்டுன்னா ஆன்லைனில் படிக்கும்போது குட்டெல்லாம் வாங்க முடியாது. இவன் பாட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு இவன் கேட்குறானா இல்லையா எது எங்கே யானி காணிச்சம் பண்ணிட்டு இருப்பான். அப்படிலாம் இல்லாமல் அவள் என்னடானா ஆன்லைன் டைரெக்டாக வாத்தியாட்ட அடி வாங்கி குட்டி வாங்கி படிக்கிறது விசேஷம். அப்படி சாட்சாத்தாக ப்ரகஸ்பதிட்ட படித்தவன் அந்த உத்தவன், பெரிய மந்திரி, கிருஷ்ணனுக்கே மந்திரி, ப்ரகஸ்பதிட்ட படித்தவன், பெரிய வீரன், அதிரத யூத்தபேஷ முக்கியன்னார். இந்த யாதவ சாபம், இந்த காந்தாரி சாபம் கொடுத்தா, இந்த யாதவெல்லாம் ஒருத்தர் அடிச்சுட்டு எல்லோரும் போயாகணும் அப்படின்னு 2-3 பேர் சாபம் கொடுத்துருக்கா. ரிஷிகளுடைய சாபம், காந்தாரி சாபம். இந்த ரிஷி பண்ணின சாபத்துக்கு பகவானே அந்த சாபத்துக்கு அடிபணிந்து போகிறான், கிளம்புறான். ஆனால் இந்த சாபம் உத்தவனுக்கு பலிக்கலை. எல்லா யாதவர்களும் போகணும் தானே சாபம்னா, பகவான் நினச்சாதான் சாபம், இல்லைன்னா இல்லை. எல்லாருக்கும் மரணம்னா எல்லாருக்கும் மரணம் கிடையாது. சில பேர் ஸ்பெஷல். யாரடானா ஹனுமான், அஸ்வத்தாமா, வீஷன், இப்படிலாம் 10 பேர் லிஸ்ட் இருக்குது, 10 பேர் இருக்கா. அவெல்லாம் சாகலை, இன்றைக்கி இருந்துட்டு இருக்கா. நடனா பகவான் நினச்சா கடவுள் அவன் இருக்கட்டும்னா இருக்க வேண்டிதான். அதனால் சாபம் அந்த யாதவனான உத்தவனுக்கு வரலை.
அப்பேற்பட்ட வீரன் அந்த உத்தவன் கோபிகைகளை பார்த்துட்டு உங்களை மாதிரி பக்தி எனக்கு இல்லையேன்னு கோபிகள் காலடியில் விடுறான். நான் வந்தே நந்தௌரஜஸ்திரீனாம் பாதரேணுமபீக்ஷ்ணசா யாசாம் ஹரி கதோத்கீதம் புனாதி புவனத்ரயம் என்று நமஸ்காரம் பண்ணினான். அதன் பிறகு அக்குரருக்கு அனுகிரகம் பண்ணி குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணி 50வது அத்தியாயத்தில் ஜராசந்தன் வரான்னு வர்ணிக்கிறார். 50 வயசு ஆகும்போது தலையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டயத்தில் நம்ம சத்சங்கத்துக்கு போகணுன்னு காட்டுறான். அதனால் பகவான் ஜராசந்தனுக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடி முச்சுகுந்தன் ஒரு பாகவதர் பெரிய ராஜா அவர், அந்த முச்சுகுந்தனை அனுகிரகம் பண்ணினார். அந்த முச்சுகுந்தன் அவருடைய குரு கர்காச்சாரியர்கிட்ட போய் கேட்டார், நான் பகவானை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். அவர் சொன்னார், பேசாமல் படுத்து தூங்கு, பகவான் தரிசனம் கொடுப்பார்னு. இது மாதிரி நல்ல குரு நமக்கு கிடைச்சா தேவலை. பேசாமல் தூங்கு, பகவான் தரிசனம் கொடுப்பார்னு. இவனுக்கு தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது கவலை. அதனால் என்ன பண்ணி நான் வரம் வாங்கின்னு வேற தூங்குறான். நான் நன்னா தூங்கணும், என்னை யார் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறாளோ அவளை நான் பார்த்தா சாம்பலாக போகணுன்னு வர வாங்கிட்டு விட்டான். அதனால் இவனை எழுப்பவும் முடியாது. அதனால் எழுப்புறதுக்குன்னு ஒரு ஆளையும் அழிச்சின்னு போய் அதுதான் அவனை பார்த்து அவன் சாம்பலாக போக அப்புறம் முச்சுகுந்தருக்கு தரிசனம் கொடுத்துக்கிறார். அதுதான் விஜயகோபால சுவாமிகள்னு ஒரு மகான். அவருடைய அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சி ஆராதனைலாம் நடந்துட்டுருக்கு. அவர் பாடுறார். இந்த பஜனையில் அவருடைய கீர்த்தனைகள் ரொம்ப முக்கியம். பாகிமதன கோபால முகுந்தா பாலித முச்சுகுந்தா. முச்சுகுந்தனை காப்பாற்றினு பாடுறார். ஏன்னா அவன் தபஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணலை, யாகம் பண்ணல, ஹோமம் பண்ணல, பட்டினி கிடக்கல, பேசாமல் தூங்கினான். தூங்குறவனை போய் தரிசனம் கொடுத்தேப்பா. அதுவும் இந்த திவ்யநாமத்தில் இந்த கீர்த்தனை வரும்போது ராத்திரி 12-1 மணி ஆகிடும். எல்லோரும் முச்சுகுந்தன் மாதிரி இருப்பா. அதனால் இந்த பாகவதர் ஹைபிச்சில் பாடுவார், பரிபாலித்த முச்சுகுந்தா. அந்த பாகவதர் வந்து ஹைபிச்சில் பாடுவார். அந்த தூங்குற முச்சுகுந்தனுக்கு பகவான் தரிசனம் கொடுத்தாரே, நீங்களும் எழுந்துங்கன்னு பாடுவார். இப்படி அந்த முச்சுகுந்தனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதன் பிறகு துவாரகாங்கிற நகரம் சமுத்திரத்தில் நிர்மாணம் பண்ணி அங்கே ரேவதிங்கிற பொண்ணுக்கும் பலராமருக்கும் கல்யாணம் ஆச்சு. கிருஷ்ணனுக்கு ஜாதகம் பார்க்குறான்னு உடனே டெய்லி குரியரில் நிறைய பொண்ணு ஃபோட்டோவும் ஜாதகமும் வருது. பொண்ணு ஃபோட்டோ நன்னா இருந்தால் ஜாதகம் சேர மாட்டேங்கிறது, ஜாதகம் சேர்ந்தால் பொண்ணு ஃபோட்டோ நன்னா இல்லை. கிருஷ்ணனுக்கு சரியான பொண்ணு கிடைக்காமே தேடின்னு இருக்கா வசுதேவரும் தேவகியும். கிருஷ்ணன் பார்த்தான், அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே சட்டியத்து பூர்த்தி வந்துடும் போல இருக்குது, பேசாமல் நம்மளே ஒரு பொண்ணை அழிச்சின்னு வந்துடுவோன்னு இந்த காலத்து பசங்க மாதிரி இதுதான் மாட்டு போனோன்னு இவனே தீர்மானம் பண்ணி கொண்டு கொடுத்துட்றான் பாருங்க. அது மாதிரி நல்ல பொண்ணாக கொண்டு வந்தால் சரி. எங்கேயா அங்கேயும் போயிட்டு அழிச்சின்னு வராமல் நம்மளை அளவாக இருந்தால் தேவலை. அதனால் இந்த கிருஷ்ணன் வந்து அவனுக்கு ஏற்ற ஒரு பொண்ணை கிருஷ்ணனே கொண்டு கொடுத்தான். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுவாள். இந்த காலத்தில் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணுறவா ரொம்ப நாளைக்கு ஒத்துமையாக இருக்கா. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவே மரியாதையாக ஒத்துமையாக இருக்க மாட்டாளோ. கல்யாணம் பண்ணிக்கிறத விட சேர்ந்தே பீச்சுக்கு போகிறா, சேர்ந்தே லாட்ஜுக்கு போகிறா, சேர்ந்தே எல்லாத்துக்கும் போகிறா, சேர்ந்தே கடைசியில் கோர்ட்டுக்கும் போகிறா. அப்படி போகக்கூடாது. அது எல்லாம் கடைசி வரலையும் சேர்ந்த மயா பத்யா ஜரதஷ்டிர்யதாசா. சதாபிஷேகம் இங்கே எப்படி எவ்வளோ பிரேமியாக இருக்கமோ கல்யாணத்தன்னைக்கு, அது மாதிரி சதாபிஷேக பரியந்தம் சேர்ந்து இருக்கணும் வேதமந்திரம் பிரார்த்தனை. அதனால் அப்படி ஒற்றுமையாக தம்பதிகள், ஏன்னா நமக்காக இல்லை, நம்முடைய குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும். அந்த சந்ததிகளை வளர்த்து அவளை ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு தானே அதுக்கு நாயாவோ பண்ணியாவே பிறந்திருக்கலாம். அது மனுஷனாக பிறக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மந்திரம் சொல்லி கைப்பிடிச்சி இருந்தோன்னா கடைசி பரியந்தம் கஷ்டமோ நஷ்டமோ பொறுமையோடு இருந்து நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சேர்ந்து இருக்கணும் என்பதை பகவான் இங்கே காட்டுறார். இதை சுருக்கமாக சொன்ன ருக்மிணி கல்யாணத்தை விரிவாக சொல்லுங்கன்னு பரீட்சித்து கேட்குறான். 3 அத்தியாயத்தில் சொல்கிறார். ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர்மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யைகாச்ச வரானனா. விதர்ப தேசத்தில் பீஷ்மகன்னு ஒரு மகாராஜா, அவருக்கு 5 ஆண் குழந்தைகள், 5 பூதம் மாதிரி இருக்குது. அவள் தான் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தா தேவலைன்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணினான். அவனுடைய பாக்கியம் மகாலட்சுமியே குழந்தையாக பிறந்தாள். ருக்மிணின்னு பேர் வச்சான். அவள் அண்ணாக்கும் ருக்மரதெல்லாம் பேர் வச்சா. ஆனால் அவள்லாம் அவ்வளோ தங்கம் மாதிரி இல்லை. ருக்மம்னா தங்கம்னு அர்த்தம். இந்த பொண்ணு தான் ருக்மிணினா தங்கம் மாதிரி இருக்காள். சின்ன வயசுலேயே கண்ணனுடைய கதையை கேட்டால் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாள்.
அதை புரிஞ்சுட்டு அவள் அப்பா பந்துக்களை கூப்பிட்டு கேட்டார், என் பொண்ணை கிருஷ்ணனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்களாம் என்ன பந்துக்களை கேட்டு கல்யாணம் பண்ணணும். பந்தூனாம் இச்சதாம் தாத்தும், பந்துக்கெல்லாம் கை தட்டினா நல்ல சம்பந்தம் கொடுத்து விடலாம்னா. எல்லாரும் நல்ல சம்பந்தம் சொல்லும்பொழுது அந்த ருக்மிணிக்கு ஒரு அண்ணா இருக்கான், சிசுபா, அவன் பேர் ருக்மின்னு பெயர். அவன் சிசுபாலனுடைய ஃப்ரெண்டு. அவன் சொன்னான், இந்த கிருஷ்ணனுக்கு வந்து பொண்ணை கொடுக்குறேங்கிறியே, கிருஷ்ணனுக்கு அவ்வளோ கலர் நன்னா இல்லை, கொஞ்சம் கருப்பாக இருப்பான். சரி, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, படித்தா பொண்ணை கொடுக்கலாம். கிருஷ்ணனுக்கு சரியாகவே படிக்கலை, 64 நாளில் 64 கலையை படித்தேங்கிறான். ஒரு கலை படிக்கிறதுக்கே 64 நாள் போகாது. அந்த வாத்தியாருக்கும் இந்த கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதனால் அவருக்கு ஏதோ சம்திங் கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் சரியாக படிக்கலை. சரி, படிக்காட்டாலும் பரவாயில்ல, ஒழுங்காக நிற்க தெரியுமா கிருஷ்ணனுக்கு? நம்மளை மாதிரி நேராக நிற்க மாட்டான் கிருஷ்ணன். ஒரு காலம் நேராக வச்சு இன்னொரு காலம் மாற்றி வச்சு, இடுப்பில் ஒரு வளைவு, கழுத்தில் ஒரு வளைவு, இப்படி நிற்கிறான். ஏதோ உடம்புல ப்ராப்ளம்னு தான் வளைஞ்சு நிற்கிறான். நேராக பார்க்க மாட்டான், நம்மளை மாதிரி இப்படி சைடு வழியாக பார்க்குறான். கடாட்சங்கிறாவா தெரிஞ்சவாலாம். இப்படி அதை நம்மலாம் எது நல்லதாக பார்க்குறோமோ எல்லாத்தையும் வேறு விதமாகவும் பார்க்குறது இருக்குன்னு தெரியறது. அதனால் என் தங்கையை கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாது, என் ஃப்ரெண்டு சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுவிட்டான். உடனே ருக்மிணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கவலைப்படும் பொழுதே அங்கே ஒரு பாகவதர் வரார். க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. கோபாலா, எல்லாருக்கும் க்ஷேமத்தை மருடாப்பான்னு பிரார்த்தனை பண்ணிட்டே வரார். அந்த உஞ்சுவர்த்தி பாகவதற்கு பாத பூஜை பண்ணுறாள். சூடாக ஜலம் விடுறது பார்த்தா கண்ணீர் விடுறான்னு தெரிஞ்சுது. ஏம்மா உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டாள். இது மாதிரி தோழி சொன்னால், இந்த ருக்மிணி கண்ணனை ஆசைப்படுறாள், அவள் அண்ணா வேற யாரையோ நிச்சயம் பண்ணியிருக்கான். அந்த பாகவதர் சொன்னார், இதெல்லாம் மனுஷியால் பண்ணுற நிச்சயம்லாம் நடக்காது, பகவான் என்ன நிச்சயம் பண்ணுறானோ அதுதான் நடக்கும், நான் இப்பொழுதே கிருஷ்ணன்கிட்ட போய் சொல்கிறேன் என்று சொல்ல, உடனே 7 ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தால் அதை வாங்கிட்டு ஆகாச மார்க்கமாக வந்தால். அவர் யாரடனா? கருட பகவான் தான், துஜகாங்கிறார். கருட பகவானோ சுகாச்சாரியாலோ யாரும் தெரியல, யாரோ மகான் ஆகாச மார்க்கமாக வந்து கிருஷ்ணன்கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க, நீங்களே படிங்கோ என்று சொல்ல அந்த பாகவதரே படிக்கிறார். கல்யாணம் ஆகாதவாலாம் இந்த 7 ஸ்லோகத்தை படித்தாலே கல்யாணம் ஆகும் என்று பெரியவாள்லாம் சொல்லுவாள். ருக்மிண்யுவாச்ச ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரேர்ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वय्यच्युता विशति चित्तमपत्रपं मे श्रुत्वा गुणान् भुवन सुंदरा. கிருஷ்ணனை கூப்பிட்றதே அழகான பேர். கிருஷ்ணனுக்கு 1000 பேர் இருக்குது சஹஸ்ரநாமத்தில். அந்த சஹஸ்ரநாமத்தில் கூட அந்த புவன சுந்தராங்கிற பேர் இல்லை. சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருது பூதபிருது பாவோ பூத ஆத்மா பூத பாவனா பூதம் பூதம்னு ஆரம்பிக்கிறது. முடியும் போது அது ஒழுங்காக முடிகிறதோ? ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பதக் பூதம் தில்லக்கா வியாபிய பூதாத்மா. இனியா பூத சஹஸ்ரநாமா விஷ்ணு சஹஸ்ரநாமான்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கு சஹஸ்ரநாமத்தெல்லாம் எடுத்தாங்க. நான் ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்கிறேன், சஹஸ்ரநாமம் படித்தா தலையெழுத்தே மாறிடும். குச்சேலருக்கு ஸ்ரீக்ஷயான்னு தலையெழுத்து இருந்து தான். ஸ்ரீனா ஐஸ்வர்யம் க்ஷயமாகட்டும். இவர் சஹஸ்ரநாமம் விடாமல் சொன்னாராம். 12 வருஷம் விடாமல் சஹஸ்ரநாமம் சொன்னார். உடனே பகவான் என்ன பண்ணினான், தலையெழுத்தை அழிக்கக்கூடாது, அதை அப்படி மாற்றி எழுதி விட்டான். ஸ்ரீக்ஷயாங்கிறத மாற்றி எழுதினா என்னன்னா யக்ஷஸ்ரீன்னு ஆகிடும். யக்ஷன்னா குபேரன், குபேரனை மாதிரி ஐஸ்வர்யம் ஆகட்டும்னு அவர் அப்படியே அவரை தலையெழுத்தை அழிக்காமல் அப்படி மாற்றி போட்டு அவரை அனுகிரகம் பண்ணினான். இல்லை சஹஸ்ரநாமம் சொன்னால் ரொம்ப விசேஷம். நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சஹஸ்ரநாமத்தில் கூட இல்லாத ஒரு புது பேரை ருக்மிணி கூப்பிட்டாளுங்கிறது தான் விசேஷம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா. கிருஷ்ணா, உன் குணத்தை கேட்டு ஆசைப்பட்றேன். கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ பார்க்க போகும்போது என்ன பண்ணணும்னா, படிப்பு இருக்கா பதவி இருக்காலாம் பார்க்கக்கூடாது, முதல்ல குணம் இருக்கான்னு பார்க்கணும். குணம் பட்டுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பழகின வாழ்கிட்ட கேட்கணும். சில பேர் அம்மா அப்பாவை பார்த்து குழந்தை நன்னா இருப்பான், அவன் ரொம்ப பக்தியாக இருக்கான், இவனும் பக்தியாக இருப்பான்னா அம்மா அப்பா பக்தியாக இருப்பான், இவன் பேண்ட சட்டை போட்டு சுற்றின்னு இருப்பான். அப்படி இல்லாமல் நம்ம ஆச்சாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு குணத்தை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது முடியாது. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கா பார்க்கணும். அதனால் குணத்தை பார்த்து தான் கல்யாணம். சில பேர்கிட்ட கேட்கணும். இப்போ பக்கத்தில் இருக்கவள்கிட்டலாம் கேட்கணும், இந்த பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல பையனான்னு கேட்டால் சில பேர் சொல்லுவா, கவலையை விட கண்ணை மூடின்னு கொடுங்கோம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துட்டு கண்ணை மூடின்னு ஓரமாக உட்காந்துங்கோன்னு அர்த்தம். அது மாதிரி பொய் சொல்கிற வாழ்கிட்ட கேட்கக்கூடாது.
உண்மையை யார் சொல்கிறாளோ, அதனால தான் இங்கே ருக்மிணி சொல்கிறாள், ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா. நீ சாதுக்கள் உண்மையே சொல்லக்கூடிய பாகவதால் சொல்லி உன் குணத்தை கேட்டேன், அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய தர்மங்கள் நான் பண்ணியிருக்கேன். எதுக்கு தர்மங்கள்னா, இந்த தர்மங்கள்லாம் சிசுபாலன் முதலிய துஷ்ட சங்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான். துஷ்ட சங்கம் வராமல் இருக்கிறதுக்கு தர்மமே தவிர பகவான் கிடைக்கிறது அவன் கருணையினால் தான். அவன் கருணையால் அவன் தாள் வணங்கி, அவனருளால் அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி நான் உனக்காக காத்துருக்கேன். இங்கே இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறார். ஜஹ்யாமசூன் விரதகிருஷான் சதஜென்மபிஸ்யா, 100 ஜென்மா நான் காத்துருப்பேங்கிறான் உங்களுக்காக. இந்த ஒரு எவ்வளோ 100 ஜென்மாங்கிறது எவ்வளோ நாள் பாருங்க. சில பேர் 100 நாள் கூட காத்துட்டுருக்க மாட்டான். ஜோசியர் சொன்னான்னு கோவிலுக்கு 48 நாளைக்கு சுற்றிட்டு அவனுக்கு பழிக்கலைன்னா சாமிக்கே சக்தி இல்லைன்னு வந்துடுவான். பழிச்சுத்தினா தான் பழிச்சுருத்தேன்னு கோவிலுக்கும் போக மாட்டான். 100 நாள் கூட பொறுமையாக இருக்கிறது இல்லை, நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் இங்கே ருக்மிணி சொல்கிறார், கிருஷ்ணா நீ அனுகிரகம் கிடைக்கிறவர்களையும் 100 ஜென்மமானாலும் காத்துருப்பேன்னு இதை படித்தான் கிருஷ்ணன். அடுத்த க்ஷணம் அந்த பிராமணரையும் அழைச்சிட்டான் வரான். அதுக்குள்ளே ருக்மிணிக்கு கவலை, கிருஷ்ணன் பிராமணர் போனாரே, சொன்னாரோ இல்லையோ, நாளைக்கு பிடிச்சி விழுந்தால் கல்யாணம் ஆச்சுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுதே அவளுக்கு இடது கை துடிக்கிறதாம். பாகுசவ்யம் நயன கமலம் ப்ரூலதாச்சாபி தஸ்யாக பிராவே பந்த பிரியமுபகதம் சூச்சயந்தி ஸ்வவிருத்தியா. பெண்களுக்கு இடது கண் இடது கையெல்லாம் துடித்தா அதுக்கு நல்ல சகுனம். புருஷாளுக்கு வலது கண் வலது கை துடிக்கா நல்ல சகுனம். நல்ல சகுனம் வரட்டும், நம்மளாவே இப்படி கையெல்லாம் ஆட்டிக்கக்கூடாது. ஒரு வலது பக்கம் துடித்தா நல்ல சகுனம் புருஷாளுக்கு, இடது பக்கம் துடித்தா ஸ்திரீகளுக்கு நல்ல சகுனம். ரெண்டும் சேர்ந்து துடிச்சதுன்னா நேராக டாக்டரை போய் பார்க்கணும். அதனால் ஸ்பாவே பந்த பிரியமபகதம் சூச்சயந்தி ஸ்வருத்தியா ஆராதாகாதலகு துளசி கந்த சௌமிய சமீரா. கொஞ்சம் நேரில் நல்ல துளசி வாசனை அடிக்கிறதான். துளசி மெட்ராஸ்லாம் பெருசு பெருசாக இருக்குது, ஒன்றையும் காணும், வாசனையும் இல்லை, அதில் ஒரு உரப்பும் இல்லை. இங்கே பெருமாவுக்குள்ள துளசி கொடுத்தா அப்படின்னா நுறுன்னு உரைக்கிறது. இதுதான் ஒரிஜினல் துளசின்னு. இப்போ ஒரிஜினல் துளசியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரிஜினல் துளசி அது ஆற்றுல வச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இப்போ எல்லாம் கிராஸில் நிற்கிறது. இந்த துளசி மாடு எல்லாம் எதெல்லாம் நல்லதுங்கிறமா எல்லாத்துலேயும் கிராஸில் கொண்டு விட்டுடுறா. அப்படி இல்லாமல் ஒரிஜினலாக கிடைக்கிறதுக்கு பாக்கியம் வேணும் நமக்கு. அப்படி நாற்றத்துழாயும்படி நாராயணன் நம்மால்னு அந்த துளசி வாசனை அடிக்கிறது. அப்புறம் என்னடனா ஆராதாகாதலகு துளசி கந்த சௌமிய சமீரா பிரத்யாசன்னம் முகுருதல பாஞ்சஜன்ய பிரணாதா. பாஞ்சஜன்ய சங்கநாதம் கேட்டது. சங்கநாதம் கேட்டோடனே பெருமாள் வந்துவிட்டார், கிருஷ்ணன் வந்துவிட்டான்னு சந்தோஷம். அதுக்குள்ளே பிராமணரும் வந்தார். அம்மா நீ கவலைப்படாத என்று ருக்மிணியை சமாதானம் பண்ணினார். உடனே இந்த பிராமணருக்கு நமஸ்காரம் பண்ணினாள். உடனே அடுத்த நாளைக்கு தேவி கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிற வழக்கம் அவள் சம்பிரதாயம். அதனால் பக்கத்தில் உள்ள தேவி க்ஷேத்திரத்துக்கு போகிறாள். அதுக்குள்ளே சிசுபாலன் வந்துவிட்டான். அவள் சில பேர் கல்யாணத்தில் எழுதுவா, 4 நாட்கள் முன்னதாகவே வந்துடுது, கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோன்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் 4 நாள் முன்னாடியே வர்றதுலாம். 4 நாள் 10 நாள் முன்னாடியே வந்து அவளே பந்துக்களே பட்சணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு இவாளே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறா. அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், 4 நாள் முன்னாடியே வரணும்னா முன்னாடியே கிளம்பி வந்துட்டான். அந்த சிசுபாலன் பார்த்து அந்த மாப்பிள்ளை வீடு ரெடி ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து சேர்ந்துட்டானேன்னு ஒரு சாதாரண ஒரு குடிசை பட்சணம் பண்ணுறதுக்கு ஏதோ ரூமுக்கு அங்கங்கேயே ஓரமாக உட்காந்து வச்சுட்டா அவனை. கிருஷ்ணன் டயத்துக்கு வந்தவொடனே இந்த மாப்பிள்ளை வீடு ரெடியாக இருந்தது தான், அதில் கிருஷ்ணனை தங்க வச்சுட்டான். கிருஷ்ணன் அந்த வீட்டை முதற்கொண்டு சிசுபாலனுக்கு விடலை, கரெக்டாக அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து தங்கினான். சிசுபாலன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது இந்த கிருஷ்ணன் ருக்மிணியை தூக்கின்னு போகாமல் காப்பாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ, நீங்களாம் பார்த்துக்குங்கடா. அவளாம் சொன்னான், நீ கவலைப்படாத, நாங்களாம் நன்னா பார்த்துக்குறோன்னா. ருக்மிணி தேவி கோவிலில் போய் தேவியை பிரார்த்தனை பண்ணுறாள். நமஸ்யே த்வாம்பிகே பீஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணஸ்ததனுமோததாம். நமஸ்யே த்வாம்பிகே பீஷ்ணம். அந்த பிள்ளையார் முருகன் சிவனோடு இருக்கக்கூடிய தேவி க்ஷேத்திரம். பிள்ளையாருக்கு 2 அருகம்புல்லை போட்டு என் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்க பிள்ளையார் தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் ருக்மிணிக்கு. நீ கவலைப்படாத, கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் துவாரகையில் போய் எனக்கு 108 குழக்கட்டை கொடுன்னார். சரின்னா ருக்மிணி பிள்ளையாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா. தெய்வத்தை நம்பினா தெய்வம் காப்பாற்றும். இந்த சிசுபாலன் தெய்வத்தை நம்பலை, மனுஷியால் நம்பி அவன் எல்லா ராஜாக்கும் 2000 ரூபா பிரியாணி தரேன், இல்லை நீங்கள் எனக்கு என்னை பார்த்துக்கோன்னு
அவங்களாம் சரின்னா அவங்க கடைசியில் அவங்களாம் வரப்போகிறது இல்லை வச்சுக்கோ. தெய்வத்தை நம்பினதுனால தெய்வம் காப்பாற்றுறது. இங்கே ருக்மிணியை முருகன்கிட்ட வந்து கேட்டால் முருகன் 12 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். பரமேஸ்வரன் பார்வதி ஆசீர்வாதம் வாங்கிண்டு வெளியில் வந்தால் அந்த சுமங்கலி ஸ்திரீகள்லாம் இருக்கார்கள். சுவாசின்யை நமஹா சுவாசின்யர்ச்சன பிரீதாயை நமஹா. அந்த சுவாசினிகள்லாம் தீர்க்க சுமங்கலிக்கெல்லாம் வஸ்திரம், கண்ணாடி, குங்குமம் இதெல்லாம் மங்கள திரவியங்களை கொடுக்குறா. அதனால தான் பெண்களை மதிக்கிற நாடு நம்ம நாடு தான். அதனால தான் யாராவது நம்ம ஆற்றுல ஒரு ஸ்திரீகள் வந்தால் வெறும்னு அனுப்புகிற வழக்கம் கிடையாது. ஒரு குங்குமமாவது கொடுக்கணும்னு வச்சுருக்கோம். சரி நாங்கள் போனால் கொஞ்சம் விபூதியோ கோபியோ கொடுக்கக்கூடாதோ, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்திரீகள் வந்தாங்கன்னா அவளுக்கு தான் பெருமை கொடுக்கறது. அந்த வேற இவாளெல்லாம் நம்ம தான் அடக்கி வச்சுருக்கோம் சொல்லி துஷ்பிரச்சாரம் பண்ணி விட்டுட்டோம். நம்ம தான் ஜாக்கிரதையாக வச்சுன்னு இருக்கோம், மரியாதையாக வச்சுன்னு இருக்கோம். அதனால் வெறும்னு அனுப்புறதுன்னு வழக்கம் கிடையாது. அந்த சுவாசினிகளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாசலில் வந்தால் எல்லா ராஜாக்களும் நிற்கிறார்கள். ருக்மிணி தலையை குனிஞ்சுன்னு வரா. சாதாரணமாகவே ஸ்திரீகள் தலையை குனிஞ்சு நடக்கணும்னு சாஸ்திரம். தர்மசாஸ்திர பிரகாரம் ஸ்திரீகள் வந்து கால் கட்டவரலை பார்த்துன்னு இப்படி குனிஞ்சு நடக்கணும். புருஷாலாம் மூக்குனுடைய பார்த்துட்டு நிமிர்ந்து இப்படி கம்பீரமாக நடக்கணும்னு. இப்போ மாறி போயிடுச்சு. புருஷாலாம் ஸ்திரீகள்லாம் இப்படி நிமிர்ந்துட்டு பத்திரகாளி மாதிரி போயின்னு இருக்கா. ஸ்திரீகள்லாம் புருஷாலாம் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு குனிஞ்சு அவன் போயின்னு இருக்கான். அப்படி போகக்கூடாது. இது கலியுகம் எல்லாம் மாறி மாறி போகிறது. ருக்மிணி சாதனமே தலை குனிஞ்சு தான் நடக்கணும் ஸ்திரீகள். அதுவும் கல்யாண கோலம் வேறு. அதனால் தலை குனிஞ்சுட்டு இருக்கிற ருக்மிணி கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அந்த ருக்மிணி அழகாக வர்ணிக்கிறார். தாம் தேவமாயாமிவ வீரமோகினி சுமத்தியமாம் குண்டல மண்டிதானனாம் ஷியாமாம் நிதம்பார்பித ரத்னமேகலாம் வெஞ்சஸ்தனீம் குந்தல சங்கிதேட்சணாம். தேவமாயாமிவ சாட்சாத் காந்திமதி அம்பாலே வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி, பகவானுடைய மாயா துர்காதேவி வந்தால் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு. அல்லது அந்த தேவனே ஒரு மாயா ரூபத்தை எடுத்துட்டான், மோகினி ரூபம் எடுத்து வந்தாரே பெருமாள். அந்த பெருமாள் மோகினி ரூபம் எடுத்துன்னு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கலாம். தேவ மாயாமிவ வீரமோகினி. இப்படி ருக்மிணி வரால். கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணினாள். பின்னலில் படாமல் சில கேசங்கள் வந்து கண்ணில் வந்து மறைக்கிறது. அதை அப்படி ஒதுக்குற வியாஜத்தில் அப்படியே, ஏன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் மங்கள ஸ்நானம் பண்ணதுனால உள்ளுக்குள்ள அமுங்கி வராமல் கொஞ்சம் முன்னாடி வரும். இப்போ இவாளே இப்படி பிடிச்சி இப்படி முன்னாடி விட்டுக்கிறா. அப்படிலாம் விட்டுக்கக்கூடாது. சில சமயம் தானாக சில கேச முடிய முன்னாடி விழும். அதை அப்படி ஒதுக்கிற வியாஜத்தில் அப்படி நிமிர்ந்து பார்த்தால், அந்த பார்த்த பார்வையில் கரெக்டாக கிருஷ்ணனை பார்த்தால் பாக்கி ராஜாக்கெல்லாம் மயங்கி வந்துட்டார்கள். தத்ருஷே அச்சுதம் சா. அச்சுதனான பகவானை பார்த்தால், அச்சுதன்னா அர்த்தம்னா தானும் விழமாட்டான், தன்னை அண்டினவர்களையும் விழவிட மாட்டான்னு அர்த்தம். நேராக வண்டியை கொண்டு வந்து ருக்மிணியை வண்டியில் ஏற்றினான். ஜல் ஜல்னு தேர் பறக்கிறது. இந்த ராஜாக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா எல்லாம் நன்னா பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன சொன்னா, சிசுபால்கிட்ட நாங்களாம் நன்னா பார்த்துக்குறோண்டான்னு. பார்த்துக்குறோம் சொன்ன எல்லாம் பார்த்துட்டே இருக்கான். வண்டி பறக்கிறது. எங்கள் குருநாதர் அழகாக சொல்லுவார், தேருக்கேற்ற ரோடுக்கேற்ற தேரு, தேருக்கேற்ற சாரதி, சாரதிக்கேற்ற கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கேற்ற ருக்மிணி எல்லாம் பொருத்தம் கரெக்டாக இருக்குது. ஜெல் ஜெல்னு பறக்கிறது தேர். கிருஷ்ணன் வெண்ணையை கொண்டு போனாலே பிடிக்க முடியாது, வெண்ணெய் கொண்டு போனாலே பிடிக்க முடியாதுன்னா பெண்ணை கொண்டு போனால் பிடிக்க முடியுமோ? இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போய்விட்டான். இந்த ராஜாக்கெல்லாம் பார்த்துட்டு சில பேர் அவள் விழுந்துட்டா. தேர்லேருந்தும் குதிரையிலேருந்தும் யானை மேலேருந்தும் விழுந்தவர்கள்லாம் மெதுவாக எழுந்துட்டு அந்த யானையை பார்த்து, தேர்லேருந்து விழுந்தவன் தேரில் ஏறிட்டான், குதிரையில் வந்தவன் குதிரையில் ஏறிட்டான். இந்த யானையிலேருந்து விழுந்தவனுக்கு டக்குன்னு ஏற முடியாது. அந்த யானையை பார்த்து மடக்கான காலை மடக்குங்கிறான். இந்த யானை வந்து காலை மடக்கி காதை கொடுத்தா தான் ஏற முடியும். அந்த யானை சொல்கிறது, பேசாமல் இருடா, நான் ருக்மிணியை பார்த்துட்டு இருக்கேன், ருக்மிணி கிருஷ்ணன் நாமனும் பார்த்துட்டு இருக்கேன்னு அந்த யானையும் மயங்கி பார்க்குறது. கடைசியில் சிசுபாலன் தான், இந்த சிசுபாலன் இல்லை ஜராசந்தன் தான் அதில் மயங்காமல் எல்லா ராஜாக்களையும் எடுத்து அழைச்சிட்டு கிருஷ்ணனை துரத்திகிட்டே போனான். கிருஷ்ணனை பிடிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணலான்னா, பலராமரை சொன்னார், நீங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு துவாரகையில் வந்தால் அங்கே உங்களுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணுவேன், சாப்பாடு உண்டு. நீங்கள் இப்போ சண்டைக்கு வந்தீங்கன்னா என் உலக்கையால் சம்பாவனை பண்ணுவேன், என்ன வேணும்னு. நாங்கள் உலக சம்பாவனை வேண்டாம், நாங்கள் அங்கே துவாரகைக்கு வந்துக்கிறோம். எல்லாம் திரும்பி வந்துட்டார்கள் எல்லா ராஜாக்களும் ஜராசந்தன்ட்ட சொல்ல, ஜராசந்தன் சிசுபாலன்ட்ட சொன்னான், சிசுபாலா வா போகலாம்னு. சிசுபாலன் சொன்னால், இன்றைக்கி காசி யாத்திரை போக வேண்டாமா, கொட்டு மேலே எங்கன்னா, கொட்டும் வேண்டாம் மேலே ஓசப்படாமல் போகணும். ஏன் காசி யாத்திரை போக வேண்டாமா? காசி யாத்திரை போக வேண்டாம் சொல்லலை. அவ்வளோதான் வாத்தியாரியை சொல்லி தரும்போது காசி யாத்திரை போக வேண்டாம் சொல்ல மாட்டான். தற்பொழுது காசி யாத்திரை போக வேண்டாம், அப்புறமா போய்க்கலாம். அது அந்த இதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ போய்க்கலாம். அதனால் நீங்கள் காசி யாத்திரைக்கு போவோம், ஆனால் பொண்ணு கிடைக்குமா தெரியாது.
ஏன் என்னாச்சு? ருக்மிணியை கிருஷ்ணன் தூக்கின்னு போயிட்டான். நீங்களாம் பார்த்துருந்தீங்களா? நாங்கள்லாம் பார்த்தோம், நன்னா இருந்தது, நீ தான் மிஸ் பண்ணினேன்னு. உடனே இந்த சிசுபாலன் நேராக இந்த ருக்மிணியோட அண்ணா கிட்ட போய் சொல்ல, அவன் அங்கேருந்து சண்டைக்கு வந்தான். அவனை அவமானப்படுத்தி அமுச்சு விட்டான் பகவான். ருக்மிணியை கொண்டு அம்மா அப்பாட்ட கொண்டு கூட கிருஷ்ணனுடைய அந்த அவசரத்தை தெரிஞ்சுட்டு, கிருஷ்ணனுக்கு அவசரமோ இல்லையோ எனக்கு அவசரம், எனக்கு நெல்லையை பிடிச்சாகணும். ஆனால் கிருஷ்ணனுடைய அவசரத்தை வந்து நாளைக்கே கல்யாணம்னு தீர்மானம் பண்ணி பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணம் ஆச்சு. கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும், சீதைக்கும் ராமருக்கும், பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும், அதுமாதிரி தேவசேனைக்கும் முருகனுக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் வெட்டிங் டே என்னைக்குனா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் எல்லாருக்கும் வெட்டிங் டே. ஐயப்பனுக்கு மாத்திரம் அன்றைக்கி பர்த்டே, ஐயப்பனுக்கும் அர்ஜுனனுக்கும், பாக்கி வீலுக்கெல்லாம் அன்றைக்கி வெட்டிங் டே. ஸ்ரீரங்கத்துலேயும் அங்கே சேர்த்தி உற்சவம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நடக்கும். அப்படி அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு அந்த கர்காச்சாரியர் விதி பிரகாரம் பிள்ளையார் பூஜைன்னு ஆரம்பித்தா, பிள்ளையார் பூஜைக்கு மஞ்சப்படி பிள்ளையார்லாம் இல்லை, பிள்ளையாரே டேரெக்டாக வந்து உட்காந்து விட்டார். பிள்ளையாருக்கு டேரெக்டாக கிருஷ்ணன் பூஜை பண்ணினான். பிள்ளையார் சொன்னால், நீ கவலைப்படாத, வாசல் வந்து நான் பார்த்துக்கிறேன், யாராவது வேண்டாம் வந்தால் தள்ளி விட்டுறேன், தும்பிக்கையால் வேண்டிய வந்தால் ஆயிடுச்சுன்னு வரேன்னு வாசலவே உட்காந்து விட்டார். பிள்ளையாரும் முருகனும் எல்லா தெய்வங்களும் எல்லா ராஜாக்களும் எல்லா பாகவதாலும் வந்திருக்கார்கள் அந்த கல்யாணத்துக்கு. கர்காச்சாரியர் அந்த மங்கள சூத்திரத்தை பூஜை பண்ணி அதை எடுத்து கிருஷ்ணன் கையில் கொடுக்க, விமுச்சதேயேன கராம்புஜேன சம்சார பந்த சரணாகதானாம் கரேண தேனைவ பபந்த தஸ்யாக மாங்கல்ய சூத்திரம் மணிஷோபிகண்டே பகவான் பீஷ்மகசுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புரமாணீய விதிவத் உபஜேமே குருத்வக ஆச்சாரிய வச்சனாத் சர்வம் அகரோத்யதுநந்தனः வாசாமகோச்சராத்மாவி வாசுதேவஸ்வமாயயா भैष्मी जाम्बवती भामा सत्या भद्रा च लक्ष्मणा कालिन्दी मित्रविन्दा च महिष्यस्त्वष्टधा हरेः द्वारकानगरी मध्ये सहस्रस्तम्भमण्डपे ரத்னசிம்மாசனாரூடம் சகலத்திரம் ஜகுசுராக. அந்த மங்களசூத்திரத்தை பூஜை பண்ணி கொடுக்க, அதை ருக்மிணி கழுத்தில் கிருஷ்ணன் ஒரு முடிச்சு போட்டான். பின்னாடி காந்திமதி அம்பாள் தான் கிருஷ்ணன் சகோதரியாச்சே, அவள் 2 முடிச்சு போட்டாள் சுபத்ரா. போட்டு ருக்மிணியை பாணிகிரகணம் பண்ணிண்டு அம்மி மேலே ஏற்றி அப்புறம் வலம் வந்து பிராமணால் அருந்ததியை பார்த்து தம்பதி சமேதனா பகவான் உட்கார்ந்துருக்கார். அங்கே வந்த பாகவதெல்லாம் பாடுறார்கள். நீலமேகனி பாக்காரம் பாலார்க்க சமான சேலம் நீலாம்பரானூஜம் கோபாலகம் நீலாலகாந்தம் ஆலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் द्वारकापुर मंडपे द्वादशादित्य सन्निभे भूरि रत्न सिंहासने भूसुरगणे विरासने सुखासीनं विश्वमंगलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनुं आलोकये रुक्मिणी कल्याण गोपालम् अष्टमहिषी समेतम् अमरनारी सुसेवितं तुष्टपुष्टजनावृतं तुम्बुरुगीतम् इष्टजनसमाश्रितम् ईश्वरम् अपराजितं दृष्टसर्वलोकजातं देवराजादि विनूतम् आलोकये रुक्मिणी कल्याणगोपालम् चंद्रानना भैष्मी भामा जाम्बवती सत्या मित्रविंदा भद्रा लक्ष्मणा कालिंदी नायकम नंद नंदनम आश्रित बृंद बृंदारक वंद्यम नंदित नारायण तीर्थानंददम आनंद कंदम आलोकये रुक्मिणी कल्याण गोपालम. भगवान கல்யாணம் பண்ணிக்கிறார். எதுக்குடானா நமக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார். பகவானுங்கிறது நமக்கு அப்பா மாதிரி, ருக்மிணிங்கிறது அம்மா மாதிரி. ஒரு பையன் தப்பு பண்ணினான்னா, மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கான் வச்சுக்கோ ஒரு பையன், இன்னும் டைரெக்டாக அப்பாட்ட போய் மார்க் ஷீட்டை காட்டக்கூடாது. அப்பா பார்த்துட்டு ஏன்டா மார்க்கு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னான்னா அடிக்க வருவார். கெட்டிக்கார பையன் என்ன பண்ணணும்னா, அப்பா அம்மா சேர்ந்து இருக்கும்போது மார்க் ஷீட்டை காட்டணும். அப்பா பார்த்துட்டு ஏன்டா கம்மியாக இருக்குன்னு கேட்டால் அம்மா சொல்லுவா, நேற்றுக்கு பீரோவில் உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்தேன், அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படி ஏதாவது சொல்ல சிபாரிசு பண்ணுவாள். ஸ்திரீ பார்ஸ்வம் தான் சிபாரிசுன்னு ஆயிடுச்சு. அதனால் நமக்காக தாயாரோடு இருக்கிற பெருமாள் ஆசீர்வாத் அனுகிரகம் வாங்கிக்கணும். அதான் நம்ம தெய்வங்கள்லாம் கல்யாணம் பண்ணிருக்கு.
நம்மளை மாதிரி குழந்தை குட்டிக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தெய்வங்கள்லாம் இருந்தலாம். அப்படி கல்யாணத்தோடு இருந்தால் தான் தைரியமாக போகலாம். நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள். அப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, தர்மசாஸ்திர பிரகாரமும் ராஜநீதி பரம்பரையில் கல்யாணம் ஆகாதவா ராஜாவாக இருக்கக்கூடாதான். ஏன்னா கல்யாணம் ஆனவா தான் ராஜாவாக இருக்கணுமா. ஏன்னா கல்யாணம் ஆகாதவாளுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது. கல்யாணம் ஆகாத ராமர் யார்? பரசுராமர் கோடாலி வச்சுன்னு நிற்கிறார். கல்யாணம் ஆன ஸ்ரீராமர் ரொம்ப சாந்தமாக இருக்கார். கல்யாணம் ஆகிடுதுன்னா போகிறோம், ஒரு வருஷத்தில் தானாகவே சாந்தமாக ஆகிடுவாள். அதனால் நம்மளை பொறுமையாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் தாயாரை கல்யாணம் பண்ணி அதன் பிறகு குழந்தைகள்லாம் கிருஷ்ணனுக்கு பேரம் பேத்தி குழந்தைகள்லாம் பிறந்து அவளுடைய கல்யாணத்தெல்லாம் வர்ணித்து, கிருஷ்ணனுடைய பேரம் பேர் தான் அனிருத்தன்னு பேர், அவள் கல்யாணத்தெல்லாம் வர்ணித்து அதன் பிறகு ஏழை குச்சேலனை அனுகிரகம் பண்ணி பஞ்சபாண்டவாளை சௌக்கியமாக வச்சு ஒரு பிராமணனுக்கு குழந்தையை கொடுத்து கடைசியில் பகவான் ஞானத்தை உத்தவனுக்கு உபதேசம் பண்ணி பாகவதத்தில் மறைஞ்சார் என்று சொல்லி பகவன் நாம பெருமையோடு பூர்த்தியாகுது. பாகவதம் வந்து ஒரு புரோட்சணை மாதிரி சொல்கிறேன். அப்புறம் எப்போயா சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அப்போ இதுக்கு மேலே ருக்மிணி கல்யாணத்தோட கதை நிற்கிறது இல்லை. இதுக்கு மேலே நிறைய கதைகள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் சொல்லலாம், 10 நாளைக்கு சொல்கிற அளவுக்கு விஸ்தாரமான உபதேசங்கள்லாம் இருக்குது, கதைகள்லாம். அஷ்டமகிஷி கல்யாணம் இதெல்லாம் இருக்குது, குசேல உபாக்கியானலாம். இப்படி எல்லாரையும் பகவான் சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்காக தான் பகவான் கல்யாணம் பண்ணி இருக்கான். கல்யாணம் பண்ணவருக்கு கிருஷ்ணனுக்கு அழகு ஜாஸ்தி ஆச்சுங்கிறார். அவாபசோபாம் அதிகாம் முகுந்தா. இந்த ராமகிருஷ்ணனோடனே எனக்கு பட்டுன்னு புரியல. நான் குளித்தலைங்கிற ஊரில் தான் படித்தேன். நானும் குளித்தலை படித்தேன்னு சொன்னார். எனக்கு வந்து யாருன்னு பட்டுன்னு எனக்கு ஞாபகமே வரலை. இப்போ 2 நாள் முன்னாடி தான் ஜெபம் பண்ணும்போது குளித்தலையில் படித்தவா யாரெல்லாம், அவர் என் கூட படித்தவா 200 பேரெல்லாம் சொன்னார். அந்த முதரம்பின்னு ஒரு பையன், இன்னும் 200 பேரெல்லாம் சொல்கிறார். பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறார். இவர் யாருன்னு தெரியலையே, யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நவநீத கிருஷ்ணன் அவருடைய ஒரிஜினல் பேர். நவநீத கிருஷ்ணன்னா நீங்கள் அந்த சின்ன வயசில் நீங்கள் அவரை பார்க்கல, ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப எங்கள் மண்ணியே ரொம்ப பிரியமாக இருப்பார், கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். அவாத்து மாமி பார்த்தாலும் இல்லை தெரியாது, அவாத்து மாமி முன்னாடி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையில கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பார் அவர். நாங்கள் கூட பாடசாலையில் படிக்கும்போது நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், எந்த முகம் வச்சு அந்த படித்த முகத்தை யோசிச்சு பார்க்கும்போது அந்த ரவுண்டு முகத்தை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வந்தது. ஆஹா அவர் தான். அப்புறம் விசாரித்தவர் தான். ஏன்னா எங்கள் வாத்தியார் எல்லாருக்கும் பேரை மாற்றுவார். அவருக்கு நவநீத கிருஷ்ணங்க பேரத்து ராமகிருஷ்ணன் பேரை மாற்றினார். என்னோட பேர் ஸ்ரீனிவாசன் பேர், அதையும் மாற்றி விட்டார். எனக்கு சந்திரசேகர சர்மான்னு இருக்கட்டும்னு, இப்படி பெரியவா பேர் இருக்கட்டும்னு அவளுக்கு எங்கள் வாத்தியார் ஒரு தீட்சாநாமம் மாதிரி கொடுப்பார். அப்படி இந்த கல்யாணம் ஆன பிறகு அவாப்ப சோபாம் அதிகாம் முகுந்தகான்னு சோபையை அடைஞ்சு பகவான் பிரகாசிக்கிறான். இப்போ மேலே வந்து மரியாதை பண்ணுவா. ஏன்னா மரியாதை பண்ணி நான் உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். உடனே நீங்களும் கிளம்பாங்கோ. இங்கே மேலே அதுக்கு பேர் பத்னி ஞாபகம் வரலை, திருவாதிரக்களி. அப்பாடி இப்போ தான் ஞாபகம் வருது. அவர் கொல்லத்து மாமா வந்து கரெக்டாக சொல்கிறார். திருவாதிரக்களின்னு பேர். நம்ம திருவாதிரக்களி சாப்பிட்றது இல்லை, களின்னா டான்ஸுன்னு ஒரு அர்த்தம். அந்த விளக்கை நடுவில் வச்சு அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறது வழக்கம் உண்டு. அது மாதிரி இங்கே அழகாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு கோலாட்ட டான்ஸு இங்கே இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். இப்போ மரியாதை பண்ணுவா. அதை முடிஞ்ச உடனே நான் பலசுதியை சொல்கிறேன். அப்புறம் இந்த கோலாட்டியும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எல்லோரும் கிளம்பிக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. 9 நாள் இந்த ஒரு மகா யாகம் நடந்துட்டுருக்கு. அதில் சப்தாகங்கிற ஒரு ரத்தனத்தை அழகாக பயிற்சி போயிட்டார். நல்ல ஒரு ரத்னமாக பயிற்சிட்டார் அது. ஏன்னா அந்த மார்கழி மாதத்தில் சப்தாகம் கேட்டால் ரொம்ப ஒரு விசேஷம். அதில் வந்து பாகவதம். யார் ஒருத்தர் அண்ணா சொன்ன மாதிரி ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னா ராமாயணம் படித்தாச்சு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னா பாகவதம் படித்தாச்சு. 2 வரி தான், ராமா கிருஷ்ணான். அது அப்படியே நமக்கு நல்ல டானிக்காக காலம்பரை சர்பத் சாப்பிட்ட மாதிரி நல்ல ரசமாக குடிக்க வச்சுட்டார் அண்ணா. ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாளில் குறித்து மாதம் ஏதாவது ஒரு சப்தாகத்தில் வரக்கூடிய ஒரு தர்மங்களை, ராமாயணத்தில் வர தர்மங்களை சொல்லணும்னு அவளும் பிரார்த்திச்சுக்கிறா. உங்களிடத்துல உங்களை மாதிரி உபன்யாசங்கள் நிறைய பேர் வரணும். அவர் நிறைய குரு அனுகிரகம் வாங்கினவர். அண்ணாவுடைய அனுகிரகம், யார் கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட நேரடி சிஷ்யர். அண்ணா எந்த உபன்யாசம் பண்ணாலும், பாவத சப்தாகம் பண்ணாலும், அது நடுவில் ஒரு நாள் இவருடைய கேப்பு இவருக்கு ஒரு அண்ணா இது பண்ணி அவர் ரசிப்பர். அண்ணாவோட ஒரு அனுகிரகம்
போன வருஷம் ஆச்சாருடைய சொர்ணபாரதி மகோத்சவம். ஆஹா. அப்போ சிங்கேரியில் 100 பேர் பாவத சப்தாக பாராயணம். அதில் இந்த கிரிக்கெட்டில் எப்படி மேன் ஆஃப் தி மேட்ச் சொல்லுவாலோ அந்த மாதிரி இவர் தான் முன்ன அக்ரஸ்தமாக இருந்து பண்ணார். ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிருசிம்மாவதார கட்டம் வாசிக்கும் போதும் சாட்சாத் ஆச்சாரியால் நிருசிம்மோபாசகம் நித்தியம் தம் நிருசிம்ம குரும்பஜே இருக்கிற ஆச்சாரியால் அவர் பேர் நிருசிம்மோபாசகன், நிருசிம்ம சொல். அதனால் அன்றைக்கி நிருசிம்ம அவதார கட்டம் வாசிக்கும் போதும் ஆச்சாரியால் இவ்வாறு கம்பீரமாக வாசிக்கிறார். மகாசன்னிதானமே வந்துட்டார், வந்து உட்காந்துட்டு இருந்தார். சன்னிதானம் அப்படி வாசிச்சுட்டு இருக்கோம். மகாசன்னிதானம் கண்ணிலிருந்து அப்படியே தாரதாரியாக ஜலம் வருது. அன்றைக்கி இவருக்கு சொர்ணபாரதி மகோத்சவத்தில் ஆச்சாரியல் கையினாலும் சொர்ணம் கொடுத்து அனுகிரகம் பண்ணார். அதனால் குருநாதருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டோ இந்த வருஷம் நம்ம ஊருக்கு நம்ம குருபாதுகா ட்ரஸ்ட்டில் இந்த பாகவத சப்தாகத்தை அப்படியே ரசம் மாதிரி ஒரு 5-6 சாத்துக்குடி இருந்ததுன்னா ஒன்று போல் சொலைய கடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதே இதை மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டம்ளர் அப்படி கொடுத்தா ஜூஸை டபக்குன்னு குடிச்சிருவோம். அதை மாதிரி நமக்கு பண்ணியிருக்கார். அடுத்த தடவை அவருக்கு வாத்தியார் சொன்ன மாதிரி அவகாசம் இருக்கும்போதோ எங்கள் ஊருக்கு ஒரு வாரம் சப்தாகம் பெரிய இடத்துல வச்சு பண்ணணும். ஏன்னா இதுக்கு இந்த ஹோமம் தானே அது தானே என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டம் ஒன்றும் வரல. இது வேறு மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட்டம் நிறைய வரும். அதோட கண்டினியூஷனாக அந்த உபன்யாசம் வந்ததுனாலையும் அதுக்கும் அந்த கூட்டம் வரல. அண்ணாவோட உபன்யாசம் ஏன்னா அவர் ஹாஸ்யமாக சொல்கிறாரே எனக்கு விடாது, அதில் நிறைய தர்மத்தை உள்ளே புகுத்துறார். நமக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி இறங்கி அதில் தர்மத்தை சொல்கிறார். இன்றைக்கி விவாக விஷயமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பேன். அது அந்த ஏன்னா ஒரு ஹாஸ்யம் சொன்னால் தான் அந்த தர்மம் புரியும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அவருக்கு ஆச்சாரோடைய கிருபையினால் பல்லாண்டு இருக்கணும். அதே சமயத்தில் இந்த திருநெல்வேலியில் உள்ள எல்லா ஜனங்களும் சத்சங்கம் இல்லாமல் போயிடுத்து. ஒரு காலத்தில் நம்ம சங்கீத சபாவில் அனந்தராம தீட்சிதரில் ஆரம்பித்து தமிழ் புலவர் கீரனில் ஆரம்பித்து நிறைய மகான்கள் உபன்யாசம் பண்ணிட்டு நிறைய சத்காரியம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஒரு தடவை சந்தான கோபாலாச்சாரியார் சொன்னாராம், திருநெல்வேலியில் எதிர்த்தாப்பில் 4 பேர் உட்காந்து கேட்டாலும் போடுவா, அவ்வளோ பேரும் ஞானம் உள்ளவாளாங்கும், எங்கே ஒரு பதம் விட்டுட்டா போகிறோம் எடுத்து கொடுத்துருவா அப்படின்னு நம்ம ஊரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கா. அது மாதிரி இங்கே வந்திருக்கிறவா எல்லாருமே நல்ல இது உள்ளவா தான். ஏன்னா காந்திமதியுடைய அனுகிரகம். திருநெல்வேலியும் எப்படின்னா, நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா, மேற்க பாபநாசத்தில் ஆரம்பித்து கிழக்க புன்னக்காயல் பரியந்தம் நவ கைலாயம் நவ திருப்பதி. மேற்கிருந்து ஆரம்பித்தா கைலாசம் நவ கைலாயம் ஆரம்பிக்கிறது, கிழக்க பார்த்தா நவ திருப்பதி இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் பெண்டன்ட் மாதிரி ஒரு வயிறு நெக்லஸில் ஒரு பெண்டன்ட் எப்படி இருக்கும், அதை மாதிரி நம்ம காந்திமதி நெல்லையப்பர் ஒரே பிராகாரத்தில் ஒரே கோபுரத்துக்கு கீழே நெல்லை கோவிந்தன் பக்கத்தில் இருக்கார், பக்கத்தில் சாலிவாடீஸ்வரர் இருக்கார். இன்றைக்கி அண்ணா தரிசனம் பண்ணிட்டு வந்தார். நெல்லை கோவிந்தன் அங்கே இருக்கார். நெல்லை கோவிந்தன், செந்தில் கோவிந்தன், தில்லை கோவிந்தன். அதனால இந்த நம்ம காந்திமதி அம்பாள் ரொம்ப விசேஷம். நான் ஒரு தடவை எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டேன், என்னுடைய குருநாதர் எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி மதுரைக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு போனால் ஏதாவது கேப்பு கிடச்சா மீனாட்சியை தரிசனம் பண்ணிடலாமே அப்படின்னு புறப்படுறா. அது மாதிரி திருநெல்வேலிக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு வந்தால் இந்த பக்கத்தில் சங்கரங்கோவில் போயிட்டு வரோம், ரொம்ப நாள் பெண்டிங் மாவிளக்கு ஏற்றிட்டு வரோம் அப்படின்னு போகிறாளே, இந்த பக்கத்தில் இருக்கிற காந்திமதியை பார்க்க போக மாட்டேங்கிறா, இருட்டுக்கடை அல்வா வாங்க போகிறா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வாத்தியார் சொன்னால், நீ சரியாக கேட்டே பல் சொல்கிறேன் அப்படின்னார். மகானோ இல்லையோ, எத்தனை சாஸ்திரம் ஆசிச்சவர். மதுரை மீனாட்சி ராணி ஆங்கம் அம்பிட்டு திருத்திரமாக இருக்கிறதுனால ராணிகிட்ட யாச்சகத்துக்கு போய் நிற்கிறா. கோமதி வைத்திய சுரூபிணி டாக்டர், எல்லாருக்கும் பிணி ஜாஸ்தி இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறா. ஆனால் காந்திமதி எப்படின்னா, ஞானம் வேணும்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட போகணும். 1ஆம் கிளாஸில் பார்த்து 60 டிக்கெட் படிக்கும், பிஹெச்டி 4 பேர் தான் படிப்பாள். அதனால் காந்திமதிகிட்ட வேணும்னா, ஞானம் வேணும்னா, படிப்பு வேணும்னா அவள்கிட்ட போகணும். அதுவும் இந்த காந்திமதிகிட்ட, எங்கள் காந்திமதிகிட்ட திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தரிசனம் பண்ணினா, எப்படி மதுரை மீனாட்சி மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி தரிசனம் பண்ணால் அது சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்தாலும் அந்த மீனாட்சியே கொடுக்குற மாதிரி இந்த கையில் தனரேகையில் குங்குமத்தை வாங்கிட்டு விட்டுண்டா அவ்வளோ ஐஸ்வர்யம் மாதங்கி ராஜமாதங்கி. இந்த காந்திமதிட்டையும் திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு சுவாம்பாளை தரிசனம் பண்ணால் குங்குமத்தை விட்டுண்டா புத்தியே இல்லாதவங்க கூட அவ்வளோ புத்தி வந்துடும். காந்தி மதின்னு பேர், நல்ல மதி உண்டாக்கும். அப்பேற்பட்ட காந்திமதி அந்த க்ஷேத்திரத்தில் நாமெல்லாம் இருக்கோம். மேற்கொண்டு பாகவதற்கு இப்போது நம்ம மடத்துடைய ட்ரஸ்டிகள்லாம் இப்போது இதெல்லாம் பண்ணி கௌரவிப்பா.
இவாளெல்லாம் கோபிகள்லாம் வந்திருக்கா. இப்போ கிருஷ்ணனுடைய கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ கோலாட்டங்கள்லாம் நடக்கும். எல்லோரும் வந்து பகவான் நாமாவை சொல்லணும். ராம்ராம். இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு இடம் நமக்குன்னு ஒரு இடம் பண்ணி அதில் பண்ணணும்னு ஆசைப்படுறார் யார்? ராமகிருஷ்ண வாத்தியார். அதுக்கு எல்லோரும் நீங்கள் சகாயம் பண்ணி யாச்ச பூமி பிரதாயினாம் சில தானங்களை பெருமையை சொல்லும்போது பூமி தானத்துக்கு ரொம்ப விசேஷம் சொல்கிறார். அதனால் இதுக்குன்னு தனியாக, ஏன்னா இந்த மண்டபம் மறுபடியும் இப்போ இதெல்லாம் பாட்டியை பியூட்டி பார்லர் மாதிரி பாட்டியை குமரி ஆக்கிற மாதிரி பண்ண போகிறா. அதனால் அதுக்கு டயத்தில் நமக்கு விடாமல் சத்சங்கம் நடத்தணும்னா அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருந்தால் சௌரியமாக இருக்கும். அதை பண்ண போகிறார். அதுலேயும் எல்லோரும் நீங்கள் சேர்ந்துக்கணும். போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். பரஸ்வதி சொல்லிடுறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீன் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அனைவருக்கும் நமஸ்காரம். 12 ஆண்டுகளாக வேத பாராயணம் நடத்தி கொண்டு வருகிறோம். பலரும் வந்து உற்சாகமாக கலந்து கொண்டு வேதத்தை சம்ரட்சித்து வருகிறீர்கள். அதற்காக நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் இதில் கலந்து கொள்ளும் பாராயணக்காரர்களுக்கும் வேத வித்வான்களுக்கும் உபன்யாசர்களுக்கும் ஒரு சான்றிதழ் மாதிரி அளித்து வருகிறோம். அதை வாசித்து எங்கள் கமிட்டி சார்பிலே வழங்குகிறோம். ஸ்ரீ குரு பாதுகா வேத கைங்கரிய ட்ரஸ்ட் திருநெல்வேலி SCBVKT is pleased to honor Veda Brahma Sri Chandrasekhara Sharma for his participation in the Krishna Yajurveda Samhita Sampurna Mahayajnam December 17th to December 25th, 2025 with the benign blessings of His Holiness Sringeri Jagadguru Sri Shankaracharya trustees. ராம். இந்த யாகத்துக்கு வேண்டி நம்ம ராமகிருஷ்ண வாத்தியார் முதல்ல பத்திரிகையை கொண்டு கொடுத்த உடனே ஆச்சாரியார் ஒவ்வொரு பண்டிதாளுக்கும் போடன்னு சொல்லி சால்வை இந்த பிரதாக்கள்லாம் சொல்லி அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். ஆச்சார கையினால் தொட்டு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். ஓம் ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்விசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமே व्योमन् प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या. முக்கியமான விஷயம், குருவை விட குரு பாதுகைக்கு பெருமை. ஏன் பெருமையாக நடக்கிறதுனா அது பாதுகா ட்ரஸ்ட்டு. அதனால் அது ரொம்ப விசேஷம். அந்த குருனுடைய சக்தி முழுக்க குரு பாதுகையில் இருக்குன்னு சாஸ்திரம் நல்லா நடந்துட்டுருக்கு. நாளைக்கு 10:11 மணி வாக்கில் பூர்ணாகுதி நடக்கும். அதுலேயும் எல்லாம் கலந்துண்டு வேத பிராமணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ராதே கிருஷ்ணா. தேவா ஜெய ஜெய பாகவத ஜெய் போலோ பாகவத பகவானுக்கு ஜெய் போலோ சத்குரு மகாராஜ். கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்போ கோலாட்டம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244